இன்று நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்கள் சென்னை மாநகரில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களின் துணைவியார் பேராசிரியர் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்களும் இணைந்து தம்பதியர்களாக மிகவும் சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம் உள்ளிட்ட கலைகளில் பயிற்சி பெற்று சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். பிராணாயாமம் பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார்கள். ஐயா அவர்கள் தனியார் துறை நிறுவனத்தில் 32 ஆண்டு காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று மனவளக்கலையில் முழுமையாக தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் வீட்டிலேயே மனவளக்கலை மன்றம் அமைத்து கடந்த 11 வருடங்களுக்கும் மேலாக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் வழியில் பூவிருந்தவல்லி அடுத்த அகரமேல் கிராமத்தில் வசிக்கிறார்கள். அந்த கிராமத்திலேயே கடந்த 11 வருடங்களில் கிராம மொத்த மக்கள் தொகை 4200 மக்களில் கிட்டத்தட்ட 3800 அன்பர்களுக்கு மேலாக மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்துள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை மீண்டும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய கேள்வி பதில் நிகழ்வை சிறப்பித்து தருமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. முதல் கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க ஐயா. முதல் கேள்வி. சரிங்க ஐயா. நம்ம மனதை அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோங்க ஐயா. ஆனா சில நேரங்கள்ல நம்ம அதை தக்க வச்சுக்க முடியல. அதுதான் என்னோட கேள்விங்க ஐயா. நன்றி. அதாவது மனதை அமைதியா வச்சுக்கணும்னு நாம நினைக்க கூடாது. மனம் என்பது எப்பொழுதுமே அமைதியானதுதான் மனம். ஆனால் அந்த மனம் அமைதிப்படுத்துவதற்கு உண்டான எந்த செயலையும் நாம் செய்வதில்லை. அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு செயல் தான் தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம தியானம் சரியான முறையில நம்ம செய்யும் பொழுது மனம் நிச்சயம் அமைதி நிலைக்கு வந்துவிடும். அந்த தியானத்துக்கான பல பயிற்சிகள்ல தான் நாம உடற்பயிற்சி, காயக்கல்பம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான அதாவது தேக பயிற்சிகள். இந்த தேக பயிற்சிகள் நமக்கு முடிந்த உடனே அதுக்கு பிறகுதான் மனசுக்கான பயிற்சிகள் வரும். ஏன்னா மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்துகின்ற ஒரு பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது தேகம் ஒத்துழைப்பு நமக்கு கொடுக்கணும். தேகம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா மனம் அமைதி ஆகாது. அப்போ இந்த மனதை அமைதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சிகள்ல தியானம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி, காயக்கல்பம் அதுவும் அதுக்கு ஒரு நமக்கு உதவி பெறுகிறது. சரிங்களாமா? அதனால எல்லா பயிற்சியும் செய்யணும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு ஐயா. அன்பர்களை கேள்வி கேட்கலாமாங்க? தாராளமா கேட்கலாம். முதல் அன்பராக ஜெகநாதன் ஐயா. வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆற மாதிரி இருக்கு. என்னோட இல்ல, நாங்க பேசும்போது வாய்ஸ் கரெக்டா இருக்கா? வாழ்க வளமுடன். கரெக்டா இருக்குங்க ஐயா. கரெக்டா இருக்குங்க. டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா. நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஜெகநாதன் ஐயா பேசினா தான் ஐயாவோட நிகழ்ச்சியை துவங்கி வச்சது மாதிரியே இருக்கும் எங்களுக்குலாம். ஜெகநாதன் ஐயா பேசிட்டா அது ஒரு நிறைவாவே இருக்கும் எங்களுக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு ஐயா ஒண்ணு, இப்ப நேத்து உங்களுடைய ஸ்பீச்ல நான் அதுக்கு பிறகு யோகம், இந்த முத்திங்கிறது எதையா குறிக்குது? அந்த முத்தி அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம் ஐயா? இப்ப பக்தி, ஞானம், நிலை, இதுக்கு மேல முத்தின்னு நம்ம எதையா எடுத்துக்கலாம்? முத்தி அடைஞ்சிட்டோம், முத்தி நிலைக்கு போயிட்டோம், அப்ப எதையா சொல்றாங்க? வாழ்க வளமுடன். அதாவது முக்திக்கு வந்து ரெண்டு பொருள் முக்தினா. ஒன்று வந்து முக்தினா என்னன்னு கிடைக்குன்னா, உடலை விட்டு பிராணன் இந்த ஒடுங்கி போய் உயிர் பிரிகிறது பாருங்க, அந்த நிலையில வந்து நாம வந்து முக்தின்னு சொல்றோம். அது உங்களுக்கு சாதாரண எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முக்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். முக்தினா விடுதலை. எதுல இருந்து விடுதலைன்னா, வாழும் காலத்திலேயே முக்தி ஏற்படணும்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அந்த வாழும் காலத்திலேயே முக்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் கூட வந்து நாகராணி அம்மா ஓஸ்டரோட கேட்டாங்க பாருங்க, மனம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பண்றோம், ஆனா ஒரு சில நேரத்துல அது முடியலையே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் முக்தி என்றால் விடுதலை. விடுதலைனா எதுல இருந்து விடுதலைன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களிலிருந்து விடுதலை. அதுக்கு பேர் தான் முக்தி. அப்போ நாம வந்து நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து எண்ணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. பிராக்டிக்கலா நம்ம பேசணும் ஒரு சில விஷயங்களை. மகான்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் மகான்களுக்கும் அவங்க அந்த முக்தி நிலைக்கு போயிட்டாலும் அவர்களுக்கு எண்ணம், அந்த எண்ணம் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தை பற்றிய சிந்தனை, சமுதாயத்தை பற்றிய ஒரு கவலை, அதுதான் இருக்குமே தவிர தன்னை பற்றியோ தன் உடல் மனசை பற்றியோ தன் சுற்றத்தை பற்றியோ இருக்காது. புரியுதுங்களா? அப்ப முக்தி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களிலிருந்து எவர் ஒருவர் விடுதலை பெறுகிறார்களோ அவர் தான் வந்து முக்தி அடைந்தவர். அதனால்தான் வந்து அததான் வந்து யோகத்துல நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இறந்து விட்டால் முக்தி அடைந்தார், மோட்சம் அடைந்தார்னு சொல்றோம். இருக்கும் பொழுதே வந்து ஒருத்தர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாருன்னா, அந்த நிலைக்கு வந்துட்டாருன்னா, அதுக்கு பேர் தான் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை அப்படின்னு பேர். ஏன்னா நிலைன்னு சொல்லிட்டாலே அவர் இந்த உலகத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த நிலையை உணர்ந்தவர்னு அர்த்தம். அப்ப முக்தின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களிலிருந்து விடுதலை. அதுதான் அல்டிமேட். கிருபாநிதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன எனக்கு ஒரு வேரிஃபிகேஷன். இப்ப நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா ஒன்னே ஒண்ணுமா, அதாவது நீ என்ன வேதாத்திரிய பாசறையில இருக்கியா இல்ல வள்ளலாருடைய பட்டறையில இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பாசறை பட்டறைக்கு என்னையா வித்தியாசம்? எனக்கு அது ரொம்ப ரொம்ப பேர் கேக்குறாங்க, அந்த பாசறையா அந்த பட்டறையான்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலே சொல்ல தெரியல. நான் மனவளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துருவேன். அது நான் இன்னைக்கு உங்கள்ட்ட அதை கேட்கலாம்னு தான் எழுதி வச்சிருந்தேன். இது இன்னொரு புக்கு படிச்சு அதுல இந்த முக்கிய பத்தி இருக்கவும் உங்கள்ட்ட கேட்டேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாசறை பட்டறை அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது பட்டறை அப்படின்னு சொன்னா சாதகர், சாதகர் பயிற்சி எடுக்கின்ற இடம். புரியுதுங்களா? பாசறைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, பாசறைன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து, எதை ஒருத்தர் உணர்ந்தார்களோ மற்றவர்களுக்கு போதிக்கின்ற இடம் பாசறை. புரியுதுங்களா? புரியுதுயா, புரியுது. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். முன்னாடி ஆளெல்லாம் வந்து நான் முன்னாடி முந்திட்டேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நபராக பிரேமி மனோஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஜாம்பியால இருந்து பேசுறேங்க ஐயா. பிரேமிலாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. காயகல்பத்தை குறிச்சு ஒரு டவுட் கேட்கலாமாங்க ஐயா? சொல்லுங்க. ஐயா, இந்த நியூலி மேரேஜ் ஆனவங்க பின்ன காயகல்பம் வந்து நார்மல் தான் பண்ணணுமா இல்ல எப்படிங்க ஐயா? ஏதாவது பின்ன டிஃபரெண்டா பின்ன பண்ணணுமா? அதெல்லாம் அதாவது வந்து நார்மலாவே காயகல்பம் வந்து அஸ்வினி முத்திரை வித் ஓஜஸ் தாராளமா போடலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நார்மலா இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். யூஸ்வலா என்ன பண்ணுமோ அதை தாராளமா பண்ணலாம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க உமையாள் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அதை பத்தி சொல்லுங்க ஐயா. இல்ல, உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? அது என்னன்னே தெரியலங்கய்யா. அது என்னன்னே தெரியல. அது என்ன, எதை பத்தி சொல்லுது அப்படின்னு.
ஆமா. அணுவை பற்றிய ஆராய்ச்சி அது வந்து குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறியது எதுன்னு கேட்டீங்கன்னா அணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது தெரியும் இல்லையா? ஆமாங்க ஐயா, அது தெரியுங்க ஐயா. ஆமா. இந்த அணுவை வந்து விஞ்ஞானிகள் வந்து அளந்து பார்க்கறாங்க. பார்க்கும்பொழுது ஒரு அணுவினுடைய அளவு என்னன்றதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அணுவின் அளவை 0.0000000525 மில்லிமீட்டர் அணுவின் அளவு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்போ இவ்வளவு சிறிய ஒரு அணு, இந்த அணுவை வந்து இப்படி வந்து ஒருத்தர் வந்து விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் திருமூலருடைய திருமந்திரத்திலே சொல்லும் பொழுது அணுவை இப்போ சாதாரணமா நீங்கெல்லாம் வந்து சமையலுக்கு நாம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? கடுகு யூஸ் பண்றோம் இல்லையா சமைக்கிறதுல, தெரியும் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு கடுகு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற கடுகை, ஒரே ஒரு கடுகை எடுத்தால் அந்த கடுகை வந்து உடைக்கணும். அந்த கடுகை உடைச்சோம்னா ஒரே ஒரு கடுகை, அதுக்கு உள்ள வந்து 32,768 அணுக்கள் சேர்ந்தது ஒரு கடுகு அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்போ அவர் எந்த அளவுக்கு நுண்ணியது வந்து அணுவை அப்பயே எப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார்கள் பாருங்க. அப்போ அணுவை அவரும் வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு விஞ்ஞானமும் ஆராய்ச்சி செய்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த இவ்வளவு சிறிய அணு ஒரு ஆக்க சக்திக்கும் பயன்படுகிறது, ஒரு அழிவு சக்திக்கும் பயன்படுகிறது. இந்த அணுவை வெளியிலிருந்து ஒருவர் இயக்க முடியாது. இந்த அணுவுக்கு உள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் தான் இந்த அணுவை இயக்கணும். ஏதோ ஒன்று இந்த அணுவை இயக்குகிறது. அப்ப இந்த அணுவுக்கு உள்ளிருந்து ஒன்று இயக்குகிறது, அது பரமணு அப்படின்னு இன்னைக்கு பிசிக்ஸ்ல வந்து இன்னைக்கு அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரமணுவை பத்திய வந்து ஆராய்ச்சி தான் வந்து இன்னைக்கும் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆராய்ச்சி வந்து விஞ்ஞானம் வந்து அதை நோக்கி செல்கிறது. அப்போ அதை நோக்கி விஞ்ஞானம் சென்றாலும் ஒரு நிலையில போய் விஞ்ஞானம் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த விஞ்ஞானம் முடிகின்ற இடம் தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்துக்கு வந்து எந்த ஒன்றை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு பொருள் தேவை விஞ்ஞானத்துக்கு. ஒரு பொருள் இல்லாமல் விஞ்ஞானத்தால் ஒன்றை ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஒரு பொருளை வச்சுதான் ஆராய்ச்சி செய்து அதை பகுத்து 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 அது எங்க போய் முடியுது அப்படின்னு விஞ்ஞானம் பார்க்கும். அப்போ விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் ஒரு பொருள், விஞ்ஞானத்தினுடைய முடிவு இருள்ல போய் தான் முடியும். அதுதான் வந்து இறைநிலை, இறைவன், கடவுள், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் பொருளில் ஆரம்பித்து இருளில் முடியும். ஆனால் மெய்ஞானம் என்பது விஞ்ஞானம் எங்கு முடிகிறதோ அங்குதான் ஆரம்பமே ஆகிறது மெய்ஞானம். மெய்ஞானத்தினுடைய ஆரம்பமே வந்து இருள் தான். இறைநிலையை பத்தி தானே நம்ம பேசுறோம். இறைநிலை என்பது ஒன்றும் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ விஞ்ஞானத்தினுடைய எங்கு முடிகிறதோ இருளில், அங்குதான் மெய்ஞானம் ஆரம்பமாகிறது. அப்ப மெய்ஞானத்தினுடைய ஆரம்பம் இருள், அந்த மெய்ஞானம் முடியும் இடம் மனிதர்களுடைய மனம் அப்படின்னு நம்ம மெய்ஞானத்துல சொல்றோம். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மனசை ஆராய்ந்தாலே வந்து எதையுமே நம்ம வந்து ஆராய்ஞ்சிடலாம். இந்த விளக்கம் இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளவு போருமா? நன்றி, வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சுதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வெளியே போயிட்டாங்க போல. அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்களுடன்மா, நன்றிகள்மா. வாழ்களுடன் ஐயா. ஐயா, எனக்கு நம்ம உடற்பயிற்சியில ஒரு ஐயங்கய்யா, நம்ம நம்ம தவம் பண்ணும்போது மூச்சு பயிற்சி பண்றோம் இல்லைங்களையா, இடகலை பெண்களை நாடி பண்றதுக்கு நாடி சுத்தி பண்ணும்போது நம்ம வலது கையில
வந்து நம்ம நாசிய வந்து இது பண்றோம், அடைச்சிட்டு சுவாசத்தை இழுத்து விடுறோம். அதுவே நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது மூச்சு பயிற்சி எப்போ கபாலபதி இது பண்ணும் அது அந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம இடது கையை வச்சு நம்ம மூக்கு அடைச்சி பண்றோம் இல்லைங்களா ஐயா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க. அதாவது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது ஆரம்பம் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நாடி சுத்தி இதெல்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா? பண்ணும் பொழுது முதல்ல வந்து இடது பக்கம் உள்ள இழுத்து வலது பக்கம் விடுறீங்க, திருப்பி வலது பக்கம் உள்ள இழுத்து இடது பக்கம் விடுறீங்க. ஆரம்பமும் வந்து லெஃப்ட் சைடு தான், முடியறதும் வந்து லெஃப்ட் சைடு தான். ஏன் வந்து ஆரம்பம் இடது பக்கம், முடியறதும் இடது பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடது பக்கமாக உள்ளே இழுக்கும் பொழுது அது உள்ள போய் வலது பக்கம் சென்று வலதுல இருந்து இடமாக உள்ளுக்குள்ள சுழல ஆரம்பிக்கும், வலச்சுழலா சுழல ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுடைய சுழற்சி வந்து வலச்சுழல் தான், உயிரினுடைய சுழற்சி வலச்சுழல். அதனால பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும் பொழுது இடதுல ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள இழுத்து வெளியில விடுறோம். ஆனா கபாலபதி பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, ரைட்ல தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம், ரைட் லெஃப்ட் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ள எதுவுமே இல்ல. ஏன்னா பிரெயின் செல்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்றோம் கபாலபதியில. மனித உடல்ல வந்து காற்று உள்ளே போற இடம், காற்று வெளியில வர்ற இடம் 3 இடம்: ஆசனவாய், வாய், மூக்கு. அப்ப இந்த 3 தான். இந்த 3த்தையும் கபாலபதியில நம்ம என்ன பண்றோம்? உபயோகப்படுத்துறது இல்லை. ஆசனவாயை மூலபந்தம் பண்ணிடுறோம். கபாலபதி பண்ணும்பொழுது வாயும் திறக்கிறது இல்லை. அதே போல வந்து மூக்கு வழியாவும் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, 90% மேல வெறும் அவுட் மட்டும் தான் பண்றோம். 2 மூக்குலயுமே ரைட்ல தான் அது பண்றோம். ஏன்னா உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸை நம்ம வெளியில தள்ளிடுறோம் கபாலபதியில. அதாவது லங்ஸுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற பிரீத்திங் பைப் லைன்ல இருக்கிற நுண்துகள்கள், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூட வெளியில தள்ளிடுறோம். அப்போ 3 வாசலையும் அடைச்சுக்கிட்டு நீங்க ரைட் லெஃப்ட் வெளியில தள்ளும் பொழுது, அந்த டாக்ஸின்ஸ் வெளியில தள்ளும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 3 வாசலையும் க்ளோஸ் பண்ணதுனால அந்த ப்ரெஷர் மேல போய் இந்த பிரெயின் செல்ஸ் இருக்கிற பகுதியை தான் இப்படி போய் வந்து ஹீட் பண்ணும். அப்படி பிரெயின் செல்ஸ் பகுதியை வந்து இப்படி ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதுல வந்து கபாலபதி பண்ணும் பொழுது ரைட் சைட்ல வந்து அடிக்கிறோம். ரைட் லெஃப்ட்னு பண்றோம். ஆனா நாடி சுத்தி பண்ணும் பொழுது லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு பண்றோம். புரியுதாமா? புரியுதுங்க. நன்றிங்க. வாழ்க. நன்றிமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சுட்டு வட்டாரத்துல நான் கூப்பிடும் போது வாங்க மனவள கலைக்குன்னா, எங்களுக்கு இயற்கையாவே அந்த குணம் இருக்கு, அன்பு கருணை எல்லாம். நாங்க எதுக்கு வரணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க ஐயா. நான் என்ன பத்தி இருக்கு? அதுக்கு மேல நாம ஒண்ணும் சொல்ல முடியாதம்மா. அவங்களுக்கு வாழ்க வளமுடன் ஒரு வாழ்த்திருங்க போறோம். ஆமா. ஏன்னா இது நான் வந்து இப்போ நீங்க கேட்டதுனால ஒரு விஷயத்தை இப்ப உங்ககிட்ட ஒரு பகிர்ந்துக்கிறேன். புரியுதுங்களா? நான் வந்து இது யாரையும் வந்து தவறா சொல்லல. நாங்க வகுப்பு எடுக்கும்போதே எல்லா இடத்துலயும் சொல்றது இதை வந்து நிச்சயம் நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வகுப்பு எடுக்கும்போது நாங்க இதை சொல்லுவோம். ஒருத்தர் எங்களை தேடி எங்களுடைய மையத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் அப்பதான் முதல் தடவை பாக்குறேன். நம்ம மன்ற அன்பர் ஒருத்தருடைய பேரை சொல்லி நேரா எங்கிட்டே வந்துட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, நான் வந்து இங்க சௌமித்திரன் ஐயா இருக்காங்களா, அவர் பார்க்கணும் அப்படின்னாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, ஐயா தான் சௌமித்திரன் ஐயா, சொல்லுங்க அப்படின்னாங்க. மாதிரி வந்து என்னோட நம்ம மன்ற அன்பர் பேரை சொல்லி இது மாதிரி வந்து நான் வந்து உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. எனக்கு நான் மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாமே நார்மலா இருந்தது. இப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி நார்மலா தான் இருந்தது. எல்லாமே நார்மலா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்க எல்லா ஆர்கன்ஸும் எல்லா வைட்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கு, அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க உடம்ப அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண அவருக்கு.
ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பினார். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க உடம்பு இவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கிறீங்களே, நீங்க ஏன் வந்து யோகாக்குள்ள வரக்கூடாது, இங்க வந்து எங்க கிட்ட வந்து அடிப்படை பயிற்சி முதல்ல சேருங்கன்னு இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா. இதே மாதிரிதான் நானும் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் எனக்கு பதில் என்ன சொன்னார்னா, நான் தான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு ரிப்போர்ட்டை பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் எதுக்கு பயிற்சி பண்ணணும்? இதே கேள்விதான் என்கிட்ட அவர் கேட்டாரு. இதே கேள்வி என்கிட்ட அவர் கேட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்க வந்து 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நாங்க ஆழியார் கிளம்பிட்டோம். ஆழியார்ல 7 நாள் மௌனம் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். ஆழியார் மௌனம் முடிச்சுட்டு சென்னை வரும். அடுத்த ஒரு 10 நாள் 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் 7 நாள் ஆழியார்ல முடிச்சுட்டு சென்னை வரும். பார்த்தோன்னா அவருக்கு வந்து மாரடைப்பு. ஆமா, ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர் செக்அப்ல வந்து இசிஜி கரெக்டா இருக்கு, எக்கோ கரெக்டா இருக்கு, அப்புறம் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே கரெக்டா இருக்கு, ட்ரெட்மில் கரெக்டா பண்ணிருக்கிறாரு. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தாரு, இப்ப எப்படி நல்லா இல்லாம போனாரு? புரியுதுங்களா? அதுதான். இது வந்து எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்துக்கு நான் நல்லா இருக்கிறேன். இத வந்து அப்படியே ஃபிட்டா வச்சுக்கணும்னா அவங்களுக்கு பதிவுகள் நல்லா இருந்ததுன்னா, இப்ப உங்க ரூபத்துல வந்து அவங்களுக்கு வந்து சொல்றது ஒண்ணு. ஆமா, உங்க ரூபம் பாருங்க. இப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட வாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆதாயம் இல்ல. ஒரு தொண்டு செய்யறீங்க. ஒரு தொண்டு செய்யற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சி கொடுக்கறது. அத வந்து அவங்க வந்து ஏத்துக்கலைன்னா அது அவங்களுடைய விதி. அவ்வளவுதான். விதி வலியது. ஆனா நாம வந்து வாழ்த்துவோம், தொடர்ந்து முயற்சி செய்வோம். புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அவசியம். இந்த பக்கம் எப்ப ஐயா வர போறீங்க? திருநெல்வேலிங்கிட்டு விருதுநகர். திருநெல்வேலி முடிச்சிட்டோம். இப்போ நாங்க இந்த சைடு தான், நாமக்கல். இப்ப வர வாரம் திருப்பூர், அடுத்தது நாமக்கல்மா. சரிங்க. வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்றேன். சரிங்க. அப்புறம் இது கபாலபதி வந்து ரைட்ல எடுத்து லெப்ட்ல விடுறோம். ரைட்ல எடுத்து லெப்ட்ல விடுறல. ரைட் லெப்ட்னு அடிக்கிறோம் வெளியில. ரைட்ல எடுத்து லெப்ட் அடிக்கிறோம், திருப்பி லெப்ட்ல எடுத்து ரைட் அடிக்கணும்ல. பாருங்கம்மா, அது பாருங்க, அந்தந்த பக்கத்துல மட்டும்தான் அடிக்கணும் கபாலபதியில. நீங்க சொல்றது நாடி சுத்தி. சரிங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் தவத்துக்கு முன்னாடி பண்றோம் இல்லையா? ஆமாங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் தான். லெப்ட்ல எடுத்து ரைட்ல விடணும், ரைட்ல எடுத்து லெப்ட்ல விடணும். சரிங்க. கபாலபதி ரைட்ல எடுத்து லெப்ட்ல எடுத்து அப்படியே அடிக்க வேண்டியதான். கபாலபதி வந்து ரைட் லெப்ட் வெளியில அடிக்கணும். சரிங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடணும். அது 2 தடவை மூச்சு இழுத்து விட்டு, அதாவது 2 தடவை மூச்சு இழுத்து விட்டா ஒரு நாடி சுத்திமா. ஒரு சுற்று 5 சுற்று செய்யணும். என்னங்க? ஆமா. சரிங்க. இந்த பக்கம் நேரஸ்டா வரும்போது சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிம்மா. அம்மையப்பா வாழ்க வளமுடன். அம்மையப்பா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இன்னைக்கு பாக்குறது. ஏதோ தெய்வத்தை பாக்குற மாதிரியே இருக்குது எங்களுக்கு. அம்மா சொல்லுங்க ஐயா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. 2வது, இப்ப இருக்கிற இளைய சமுதாயம், அதுவும் மெயினா இளைஞர், உங்களுக்கு வந்து என்னங்கய்யா அட்வைஸ்? எல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த மொபைல தான் நோண்டிட்டு இருக்காங்க. படிப்புல அவங்களுக்கு கவனம் போகணுங்கய்யா. அதுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல இதை சொல்லுங்கய்யா. அம்மா, இன்னைக்கு வந்து முழு முயற்சி வந்து அதுக்கு தான்மா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆமாங்கய்யா, இன்னைக்கு வந்து முழு முயற்சி அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஜனவரி மாசம் 2ஆம் தேதி கூட திருப்பூர்ல ஒரு காலேஜுக்கு போறோம். 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் போறோம். சரி. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து நம்முடைய இந்த மனவளக்கலை இன்னைக்கு வந்து
உலகம் முழுக்க போனா அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் இது தேவை. இன்னைக்கு நம்மள மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கிற உடல் நலத்தையும் மனவளத்தையும் நாம வந்து காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான். ஆனால் இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்ப நாம போடுற விதை தான் வந்து அது பின்னாடி பெரிய ஒரு விருட்சமா வரணும். இன்னைக்கு வந்து நாம வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த வயசுல இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே 2 விஷயமா அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா அட்வைஸ் பிடிக்காது ஒண்ணு. 2வது யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அட்வைஸ் பண்றவங்களையும் பிடிக்காது. இந்த 2 தான் இன்னைக்கு நடக்கிறது. ஆனால் அதுக்கோசரம் நாம வந்து அட்வைஸ் பண்ணாம இருக்கவே முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய அந்த மூளையினுடைய செயல்திறன் எல்லாமே வந்து அபரீதமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வந்து தொழில் புரட்சி, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, சயின்ஸ்ல வந்து இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல எல்லாமே வந்து நல்ல வந்து டாப் லெவல்ல இன்னைக்கு வந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி. ஆனால் எந்த ஒரு மொபைல் போன், எந்த ஒரு சயின்ஸை வச்சுக்கிட்டு நாம வந்து பேசுறோமோ அதை வந்து நாம வந்து என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட வந்து இணைக்கும் பொழுது நாம அதை வந்து பெண்ட் பண்ணலாம், வளைக்கலாம். வளைச்சோம்னா அது சரியான வாழ்க்கையில போய் முடியும். ஆனால் அதை உடைச்சிட்டோம்னா வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து அதுக்குத்தான் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற இந்த பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எல்லாம் வந்து மனவளக்கலை மாதிரி ஒரு பயிற்சி வந்து ரொம்ப 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 இன்னைக்கு வந்து அவசியமாகிறது. ஏன்னா நம்ம பயிற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த உலகத்திலே வந்து இருக்கிற எத்தனையோ ஆன்மீக மையங்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து உடலுக்கு, மனசுக்கு, உயிருக்கு, குணத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு சிலபஸ் எந்த ஒரு ஆன்மீக மையங்களிலும் இந்த மாதிரி கிடையாது. அப்போ அது வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் ஒரு அற்புதமான அந்த ஒரு சிலபஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அதை நாம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இதெல்லாம் நம்முடைய முயற்சி தான் வந்து இன்னும் வந்து நம்ம எஃபர்ட் போடணும். ஒரு கூட்டு முயற்சியா நாம தான் வந்து திரும்ப 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 வந்து எடுத்துக்கிட்டு வந்து பல இடத்துக்கு எடுத்துட்டு போய் குறிப்பாக மாணவர் சமுதாயத்திற்கு முதல்ல இந்த காயகல்ப பயிற்சி அடிப்படை முதல்ல அதுதான், அந்த காயகல்ப பயிற்சி தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சமுதாயம் வந்து சீரழிவதற்கு காரணம் வந்து அடிப்படை ஒழுக்கம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல இல்லாததுனாலதான், அந்த அடிப்படை ஒழுக்கத்துல ஒரு தவறு ஏற்படுறதுனாலதான் வாழ்க்கையை வந்து முறை தவறி போகிறது. அப்போ அதுக்கு வந்து நம்ம எப்பாடுபட்டாவது முதல்ல வந்து வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு 14 வயசு வந்துருச்சுன்னா காயகல்ப பயிற்சியை கொடுத்துருங்க. பசங்க பயிற்சி பண்ணலன்னா அதுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருந்து பசங்க எதிர்க்க நாம பயிற்சி செய்து நாம வந்து ஒரு ரோல் மாடலா அவங்களுக்கு இருந்து காமிக்கணும். அப்ப வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு விட்ட மட்டும் இந்த பொறுப்பை விடக்கூடாது. நம்ம குடும்பத்துல பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாம எல்லாம் சேர்ந்து செய்யணும் ஒரு குடும்பத்துல. அப்படி பண்ணாதான் அது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லயோ யூனிவர்சிட்டிலயோ எல்லா இடத்துலயும் கம்பெனிஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து இதை வந்து எடுத்துட்டு போக முடியும். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. மாணவர் சமுதாயத்திற்கு அடிப்படையாக இந்த பயிற்சி ஒரு வாழ்க்கை கல்வியோடையே வந்து சேர்ந்து நம்ம கொடுத்துட்டோம்னா நிச்சயம் 100% வெற்றி கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு கண நேரமும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த முயற்சியை நம்ம செய்யணுமா. நன்றி. வாழ்க வளமுடன். குருவமாலம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுகந்தி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம இந்த கால் பயிற்சியில வந்து நீங்க இது அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி 2 இடத்துல சொல்லியிருக்கீங்களே ஹார்ட்டுக்கு, அதை வந்து நம்ம அழுத்தி கொடுக்கறது மாத்திரை, கால் மாத்திரைன்னு சொல்லியிருக்கீங்க. அது கால் மாத்திரை அப்படின்னா எவ்வளவு நேரங்க ஐயா செய்யறது? புரியல எனக்கு அது. ஒரு அழுத்தம், அதாவது சொல்றமே கால் மாத்திரை என்னன்னு கேட்டீங்கன்னா 14 சொல்லிருக்கமே 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்ல வந்து 13 பாயிண்ட்ல கவருக்கு 1வது பாயிண்ட் முடிச்சுன்னா அடுத்த 13 பாயிண்ட்ல நீங்க ஒரு தொடு உணர்வு வருது பாருங்க நீங்க அழுத்தும் பொழுது. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா அதாவதுமா உங்க மேல இப்படி பாருங்க, உங்க மேல இப்படி தொட்டீங்கன்னா நீங்க தொடறீங்கன்னு ஒரு உணர்வு தெரியுது இல்ல? கண்டிப்பா. இதுதான் கால் மாத்திரை.
அதுதான் இதுதான் கால் சரிங்க. மார்க்கரு. அதுதான் கால் அது மாதிரி மார்க்கரு. அந்த உள்ளங்கால்ல எத்தனை தடவைங்க ப்ரெஷர் கொடுக்கறது? ஒரு 10 முறை அப்படி கை அப்படி வச்சுக்கங்க, அப்படி அழுத்தி விடுங்க. 1 2 3 4 அது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. அது நம்ம நீங்க வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போதே கால் பயிற்சியிலேயே அது நீங்க பண்ணிடுறீங்க. ஒண்ணு. ஆமாங்கய்யா. ஆமா. அந்த இடத்துல அந்த நடுவுல இருக்கு பாருங்க, உள்ளங்கால் வெள்ளை வர்மம்னு இருக்கும். அதுல இருந்து 4 விரல் கீழே வந்தீங்கன்னா முத்துத்தாமரை வர்மம்னு 2 வர்மா பாயிண்ட் இருக்கு. ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாங்கய்யா. இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த 2 பாயிண்ட் எப்படி மாத்தி மாத்தி இது அழுத்தும் போது இந்த கட்டவரல் வெளில இருக்கணும், இது அழுத்தும் போது இது வெளில வரணும், இப்படி மாத்தி மாத்தி 10 முறை. ஆமா 10 முறை. பார்த்தீங்கன்னா இரவு, அதாவது வந்து தூங்கும் பொழுது நமக்கு வந்து சில பேருக்குலாம் வந்து சைலண்ட் அட்டாக்லாம் வருது பாரு இல்லையா? இரவுல தூங்கும் பொழுது வருகின்ற சைலண்ட் அட்டாக்னு சொல்றாங்க பாருங்க. ஆமாங்கய்யா. அதெல்லாம் நம்ம வராம நமக்கு வந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம அதெல்லாம். சரிங்கய்யா. இன்னொரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்க. அதனால இத வந்து 2 தடவை அதே மாதிரி. சரிங்கய்யா. இன்னும் ஒரு வாய்ப்பு, நம்ம குளிக்கிறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. குளிக்கும் பொழுதும் நல்லா கீழே உட்காந்துட்டு குளிக்கணும். குளிக்கும் பொழுதும் அந்த உள்ளங்கால தேய்ச்சி விடும்போது அந்த இடத்த நல்லா அப்படியே அழுத்தம் கொடுங்க. சரிங்கய்யா. சரிங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஒரு போன வருஷம் அக்டோபர் மாசம் கார்ல போயிட்டு இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கய்யா. அதுல வந்து எனக்கு முன்னாடி பல்லு மட்டும் 2 அடிபட்டுருச்சுங்கய்யா. அது ஆட்டம் லேசா ஆடிட்டு இருக்குங்கய்யா. ஆனா வலி எதுவும் இல்ல. நான் திரிபுலா பல் பொடிதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொத்த பல்லு எதுவும் இல்ல. நான் ட்ரீட்மெண்ட் இது டாக்டர்கிட்ட போனா இது நீங்க பல்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கய்யா செய்யட்டும்? ஆமாமா. உங்களுக்கு அந்த உடைஞ்ச இடத்துல வந்து பல் கூச்சம் இருக்கா? அது எதுவுமே இல்லைங்க. பல் உடையலாம் இல்லைங்கய்யா. ஆட்டம் மட்டும் ஆடிட்டு இருக்குங்கய்யா. ஆடிக்கிட்டு இருக்குன்னா வந்து நல்லா இருக்கிறத வந்து நீங்களா வந்து இது பண்ணாதீங்க. உங்களுக்கு தொந்தரவு இருந்தா மட்டும்தான் எடுக்கணும். சரிங்கய்யா. ஆமா, உங்களுக்கு சப்போஸ் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கு, அதனால இது ஆடுறதுனால பக்கத்து பல்லுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் வருது அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட் சொன்னாருன்னா நீங்க மாத்தலாம். அது எடுத்துட்டு வேற பல்லு கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்கய்யா. அதனால ஒண்ணும் பிரச்சனை வராது. அதே நேரத்துல என்ன பண்ணுங்கன்னா தினமும் வந்து சரிங்கய்யா, அது ஆடாம இருக்கிறதுக்கு அது அந்த ஈரு கம் இருக்கு இல்லையா? ஈரு அந்த ஈர் அது வலுவா இருந்து இந்த பல்ல புடிச்சுக்கிறதுக்கு தினமும் இரவு வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி திரிபலா பொடிய வச்சு அந்த கம் இருக்கிற இடம் பல்லு 2 இடத்துலயுமே மெதுவா கையால தேய்க்கணும், பிரஷ்ல தேய்க்க கூடாது. சரிங்கய்யா. சரிங்கய்யா. நல்லா எல்லா பல்லு முழுக்கமே, அந்த இடம் மட்டும் இல்ல. சரிங்கய்யா. நல்லா பொடி எடுத்துக்கிட்டு நல்ல ஈரு பல்லு 2த்துலயும் அப்படி நல்லா எல்லா பக்கத்துலயும் உள் பக்கம் வெளிப்பக்கம் அப்ளை பண்ணிட்டு சரிங்கய்யா ஒரு 10 நிமிஷம் வந்து மௌனம் இருக்க. சரிங்கய்யா. 10 நிமிஷம் அப்படியே அது வயிற்றுக்குள்ள போனாலும் ஒண்ணும் ஆகாது, உள்ளுக்குள்ள போற பொருள் தான் திரிபலா. சரிங்கய்யா. ஒரு 10 நிமிஷம் மௌனமா இருந்து 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுன்னா உங்க இந்த ஏரியா ஃபுல்லா வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு சிமெண்ட் வச்சு கட்டின மாதிரி ஆயிடும். ஓ ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா தண்ணியை வச்சு வாய் நல்லா குப்பிளிச்சுட்டு சரிங்க அதுக்கப்புறம் படுங்க. தினமும் அதை பண்ணுங்க. ஆடுற பல்லு கூட நின்னுடும் அப்படியே. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்கய்யா. நைட்டு நம்மளா தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு முழிப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் தூக்கம் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதுங்கய்யா. அந்த டைம்ல நம்ம ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கிற நேரத்துல மறுபடியும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து காயகல்பம் உடற்பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாமாங்கய்யா, வேண்டாமாங்கய்யா? இல்ல, உங்களுக்கு அந்த தூக்கம் போருமான்னு முதல்ல பாருங்க. இரவு எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? நான் ஒரு 7:45 8 படுத்துருவேன். ஒரு 6:15 நீங்க 8 மணிக்கு படுத்துறீங்கன்னா சரிங்கய்யா, கிட்டத்தட்ட நீங்க 6.5 மணி நேரம் தூங்கிடுறீங்க அப்போ. ஆமாங்கய்யா. அதாவதுங்க குறைஞ்சபட்சம் வந்து 6 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். சரிங்கய்யா. 6 மணி நேரம் தூக்கம் குறைஞ்சபட்சம் இருந்து உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சுன்னா பயிற்சி பண்ணுங்க. சரிங்கய்யா. இல்லைன்னா தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணக்கூடாது. சரிங்கய்யா. பயிற்சி அதுக்கப்புறம் அந்த எழுந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. அத மாதிரி ஒரு சில நேரங்கள்ல சீக்கிரம் தூக்கம் கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி கலைஞ்சு போயிட்டு திருப்பி உங்களுக்கு உறக்கம் வரலன்னு வச்சுங்க. சரிங்கய்யா. நம்ம கை பயிற்சியில வந்து நிலை 3 4 5ல வந்து இந்த சமான முத்திரைன்னு வைக்கிறோம் இல்லையா? அப்படி ஆமாங்கய்யா. கை சுத்திரமே தெரியுங்க. ஆமாங்கய்யா. அந்த சமான முத்திரை இந்த 5 விரலையும் ஒண்ணா இப்படி வச்சுங்க. இப்படி நல்லா ஈக்குவலா சமமா இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இப்படி தட்டிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு 2 கையும் அப்படியே தலானில அப்படியே படுத்துங்க. 2 கையும் வெறும் அப்படியே
உங்க பெட் மேல 2 சைடுல இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சரிங்கய்யா 2 to 3 நிமிடம் அந்த 5 விரலினுடைய நுனியே கவனிங்க. தூக்கம் தானா வந்துடும். உடனே தூங்கிடலாம். சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா. தூக்கத்துக்கு ஒரு வாழ்க வளமுடன். அற்புதமா அம்மா தூக்கத்துக்கு அற்புதமான முத்திரை. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்க எல்லாம் கையை இப்படி வச்சுக்கிட்டு 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தீங்கன்னா தூக்கம் உடனே வந்துடும். சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மாவுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ஒரு கேஸ் ட்ரபிளா என்னன்னு தெரியல. 2 கேள்வி எனக்கு. ஒண்ணு வந்து அப்படியே அது அந்த இப்ப சுத்தி அப்படியே மெயினா பேக் புடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா மகராசனம் எல்லாம் பண்ண முடியுது, பண்றேன். எத்தனை நாளா இருக்குமா? ஒரு 3 days-ஆ அதான் இது இப்ப மார்கழியில புதுசா கோலம் போடுறோம் இல்லைங்களா? அது போடுறதாலயா என்னன்னு தெரியல. 2வது உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா வந்து லாஸ்ட் வீக் 1 day சாப்பிட்டேன். அது ஆனா போட்டுன்னு தான் இருக்கேன். கோலமும் போட்டுன்னு தான் இருக்கேன். பயிற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு இல்ல. இப்ப வீட்டுல தானே இருக்கீங்கம்மா? ஆமாங்க ஐயா. வஜ்ராசனத்துல உட்கார முடியுமா உங்களால? உட்காருவாங்க ஐயா. செல்போன் அப்படியே கீழே வச்சுட்டு மைக்கில போட்டு அப்படியே வஜ்ராசனத்துல உட்காருங்க. சீக்கிரம் உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். ரைட். உங்க 2 கையும் தொடை மேல இப்படி வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து தொடைய பார்த்த மாதிரி இருக்கும். நடு தொடையில வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப கண்ணை மூடிக்குங்க. மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க. இப்ப நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிட்டு 2 கையும் இப்படி உங்க தொட இந்த இது வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அத மாதிரி வந்து இப்படி கை வச்சுக்கிட்டு ஒரு 10 முறை மெதுவா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நெஞ்செரிச்சல், வயிறு பொறுமல், அல்சர், உடல் எடையை குறைக்கணும், கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மலச்சிக்கல் இதெல்லாம் சரியாயிடும். 10 முறை மூச்சு இழுத்து விடணும். காலை மாலைங்களா? காலையில் ஒரு தடவை, மாலையில ஒரு தடவை. சரிங்களா? இப்ப நீங்க கை எப்படி வச்சீங்க இல்லையா? உங்க தொட மேல கை எப்படி வச்சுட்டு இப்ப கண்ணை மூடிட்டு ஒரே தடவை மூச்சு இழுத்து பாருங்க. உங்க வயிறு முன்னும் பின்னும் போய் வருதா பாருங்க. வயிறு போய் வருதா? வருதுங்கய்யா. வருது. வயிறு முன்னும் பின்னும் போய் வரும். அப்ப இது வந்து இப்ப நான் சொன்ன பிரச்சனை அத்தனையும் சால்வ் பண்ணிடும். சரிங்களா? சரிங்கய்யா. இப்ப அப்படியே என்ன பண்ணுங்க, 2 கையை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதே தொடமல் வச்சுங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். சரிங்கய்யா. இப்ப கண்ணை மூடிட்டு மூச்சு இழுத்து விடுங்க. இப்ப பாருங்க, வயிற்றுல இருந்து மூச்சு வராது. மூச்சு இப்போ இருதயத்துக்கு, லங்ஸுக்கு மாறி இருக்கும் பாருங்க மூச்சு. இப்ப மூச்சு மேல இருந்து வரும் பாருங்க. வருதா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. மாறிடுச்சா? மூச்சு கையை திருப்பினாலே மூச்சு மாறிடுது பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. இப்ப கையை திருப்பி உள்பக்கம் வச்சு பாருங்க. மூச்சு இழுத்து விடுங்க. வயிற்றுல இருந்து வரும். ஆமாங்க. சரிங்கய்யா. கையை இப்படி திருப்பி வச்சு பாத்தீங்கன்னா இப்ப மூச்சு மேல இருந்து வரும். லங்ஸ்ல இருந்து வருது. நெஞ்சில இருந்து வரும். அப்ப கையை இப்படி திருப்பி வச்சுட்டு 10 மூச்சு விட்டீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி, வீசிங், சைனஸ், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், காச நோய், இது போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொடர் தும்மல், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். புரியுதா? சரிங்கய்யா. நமக்கு எது இருக்கோ எது இல்லையோ தினமும் நம்ம பயிற்சி பண்ணும்போது கையை இப்படி வச்சுட்டு ஒரு 10 மூச்சு, இப்படி வச்சுட்டு ஒரு 10 மூச்சு விட்டுட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். சரிங்களா? நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. உங்களை நான் சைதாப்பேட்டை மன்றத்துல பாத்திருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. பாத்திருக்கேன் ஐயா. பேசியிருக்கேன் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும். உங்க டிப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. சைதாப்பேட்டையில ஜனவரி 3ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. வாங்க. வரேங்க ஐயா. வரேன். வந்து நேர்ல சந்திக்கிறேங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சாம்சங் எஸ்எம்என் போட்டு வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். சாம்சங். அடுத்த அன்பராக பாப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்பு அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்.
ஐயா கிட்ட பேசலாமா நீங்க? அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் கெதலட்சுமிங்க ஐயா, பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா, ஞாபகம் இருக்குமா? நல்லதுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீக ஒரு இதுவா பாக்குற மாதிரி இருக்குது ஐயா. உங்க பேசு அம்மாவும் நீங்களும் அந்த மாதிரி தானே எங்களுக்கு ஒரு தோணுது. நாங்க தெய்வீகத்துக்கிட்ட குறை கேக்குற மாதிரி உங்ககிட்ட நாங்க வந்து மருத்துவத்தை பத்தி கேக்குறோங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. நாங்க கேட்கற வேண்டிய கேள்விக்கெல்லாம் ஆன்சர் உடனே வந்துட்டு இருக்குங்க ஐயா. என்னுடைய கால்வலி பிரச்சனை தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஐயா. கால்வலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஐயா. ஐயா நீங்க எங்க மன்றத்துக்கு இந்த மாசம் கூப்பிட்டு இருந்தாங்களா ஐயா பெரம்பூர் மன்றத்துக்கு? இல்லைங்க ஐயா, மௌனம் 10 daysல வந்தது அந்த மௌனத்துக்கு. அப்ப நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் சொன்னதா சொன்னாங்க எங்க மன்றத்துல. இப்ப கேட்கல எனக்கு. இது ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு தேதி கேட்டாங்க. அப்பதான் கேட்டாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்கு எங்க பெரம்பூர் மன்றத்தை ஒதுக்கிட்டு வாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் மன்றத்துல பொறுப்பாசிரியர் பேசினாரு. அவங்கதான் பேசினாங்க. அப்படியே நீங்க வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்து வரதா நீங்க இருந்தீங்க, நீங்களும் அம்மாவும் வந்து நீங்க வந்துட்டு போகணும். உங்க வீட்டுக்கிட்ட தானே காரையே விட்டுட்டு வந்தோம். ஆமாங்க, நிச்சயம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு நீங்க வரீங்க. உடம்ப பாத்துங்க, பயிற்சி எல்லாம் முறையா பண்ணுங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப அந்த கால்வலி பிரச்சனை தான் ஐயா. அந்த மூட்டிக்கு கீழே இப்ப நான் தனிமையில இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மூட்டிக்கு கீழே அது ஒரு மாதிரி வீக்கமா இருக்கு. நான் ஃப்ளூயிட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் வெரிகோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் அந்த டாப்லர்னு டெஸ்ட் எடுத்தாங்க ஐயா. ஆனா அது நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேபி ஒரு அக்கு பிரஷர் ஏதோ பண்ற சொன்ன நீட் கேப் மாதிரி முழங்கால் வரைக்கும் போட சொன்னார் ஐயா. அதையும் வாங்கி எங்க நாத்தனார் பொண்ணுதான் வாங்கி கொடுத்தா. அதையும் வாங்கி போட்டேன். ரொம்ப வலி அதிகமாயி போச்சு ஐயா. இல்லாததுக்கு ஏன் போட்டேன்றாங்க டாக்டர். அப்படி கிடையாது, அப்படி கிடையாதுமா. அப்படி கிடையாது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் வர சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை போட சொல்றது நல்லது. அது லேயர் ஆனா டெஸ்ட்ல வந்து இல்லன்னு வந்திருக்குது. டெஸ்ட்ல இல்லன்னா வேண்டாம். அந்த முட்டிக்கு வரைக்கும் நீ கேப் போடலாங்களா? முட்டிக்கு வரைக்கும் நீ கேப் போட்டுங்க. அதாவது வந்து வெரிகோஸ் வெயினுக்குன்னு கொடுக்குற அந்த டாப்லர் அந்த கவர் இருக்கு இல்லையா, நீட்டா இருக்கையா அப்படியே. அது வந்து போட்டா கொஞ்சம் உபாதை, கொஞ்சம் பெயின் தெரியும், அதிகமா இருக்குது ஐயா. இருக்கும் தெரியும். ஆனா அது என்ன பண்ணு, நல்லதுதான். அது உங்களுக்கு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, தினமும் சொல்லுங்க ஐயா. நம்ம கால் பயிற்சி செய்யும் பொழுது நம்ம அந்த கணுக்கால் அப்படி அழுத்துறாங்க, மேலாக மேலிருந்து கீழாக அந்த கணுக்கால் மேல அந்த கணுக்கால் கூரா இருக்கு இல்லையா, கணுக்கால். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. கணுக்கால்ல இருந்து நேரா மேல் நோக்கி 8 விரல் வைங்க. 4-8 விரல். 8 விரல் வச்சீங்கன்னா அது 8வது விரல் முடிகிற இடம் இருக்கும் பாருங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து கொம்பேரி அடங்கல் பேர். அந்த இடத்துக்கு சொல்லுங்க. அந்த இடத்துல நல்லா அப்படி கட்ட வரல வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்பப்போ விடுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, கணுக்கால்ல இருந்து உட்புற கணுக்கால்ல இருந்து 8வது விரல் நீங்க வச்சு அழுத்துற இடம் அந்த மசில், காப் மசில், அந்த இடம் அழுதுதான் வெரிகோஸ் வெயினுடைய ரூட் அங்கதான் இருக்கு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க, தினமும் அந்த இடத்த அழுத்தி விட்டீங்கன்னா அந்த ரூட் வந்து திரும்பி வராம வந்து அந்த ரூட் அழிச்சிடும். நாம வந்து கால் பயிற்சி முடிச்ச உடனே அந்த கெண்ட சதை அப்படி அழுத்துறோம். அந்த அழுத்திட்டு போற இடமும் அந்த இடம் தான் கரெக்டா. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், கைய வந்து முன்னாடி வைக்காதீங்க, அப்படியே நேரா இப்படி வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மசில் அதை இழுத்து விட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும். பயப்பட வேண்டாம். அந்த கணுக்காலுக்கு மேலதானே சொல்றீங்க? 4 விரல் 8வது பாயிண்ட்ல 8வது விரல் நாங்க வந்து யூடியூப்ல சொல்லிருக்கோம் பாருங்க. ஆமாங்க ஐயா, சொல்லிருக்கீங்க, பார்த்த மாதிரி இருக்குங்க ஐயா. அப்புறமா ஐயா, எண்ணெய் ஆயில் எதனா அதுக்கு முட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு என்னங்க ஐயா செய்யலாம்? கொஞ்சம் நமக்கு நிறைய இருக்குமா. அதுக்கு வந்து இப்ப வாத தைலம் இருக்கு, நிறைய தைலம் இருக்கு, நாராயண தைலம் இருக்கு, நிறைய தைலம் இருக்கு. அந்த தைலத்தை தடவலாம். இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்க, வந்து தைலத்துல உங்களுக்கு குழப்பம் இருந்தா நீங்களே வீட்லயே என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், 3 எண்ணெய். சொல்லுங்க ஐயா. அதுவே கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய்.
சீக்கிரம் சொல்றேன் பாருங்க. கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய் 3 வந்து 100 மில்லி வாங்கிக்கோங்க. 20 ரூபாய்க்கு வந்து பூங்கற்பூரம், கட்டி கற்பூரம். சொல்லுங்கய்யா. இந்த 3 எண்ணெயும் ஒன்னா ஊத்திட்டு சுட வைங்க. கொஞ்சம் சூடு, இளம் சூடு வரணும். கையில் வச்சாலே பதம் தெரியும் உங்களுக்கு, புகை வராம. ஆமாங்கய்யா. அந்த சூடு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடாயை வந்து கீழே இறக்கிட்டு இந்த கட்டி கற்பூரத்து கையிலேயே நல்லா தூள் பண்ணி அந்த ஆயில் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு ஒரு தட்டு போட்டு மூடுங்க. சூடுல இருக்கும்போது தட்டு போடாதீங்க. சரி சரி சரி. சூடு ஆறுன பிறகு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 24 மணி நேரம் கூலிங் டைம். சரி சரி சரிங்க ஐயா. 24 மணி நேரம் கழிச்சு அந்த எண்ணெயை ஒரு பாட்டில்ல மாத்திக்கிட்டு அந்த எண்ணெயை உடல்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தேய்ங்க. நல்லதுங்க ஐயா. ஐயா மேல இருந்து கீழே தானங்க ஐயா? நீங்களே பாதி டாக்டர் மாதிரி சொல்றீங்களே. அதுதான் நீங்க அம்மா நீங்க சொல்லிருக்கீங்க. மேல இருந்து கீழாக தேய்ச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊறின பிறகு ஒரு சின்ன ஒரு காட்டன் துணியில நொச்சி இலை அப்படி இல்லைன்னா வந்து புங்க இலை, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இலை வச்சு. சரிங்க ஐயா. அதை வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு தவிடு ஒத்தரம் கொடுக்குற பூமி ஒத்தரம் கொடுப்போம்ல. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி இந்த இலை மூட்டையை வச்சுக்கிட்டு தோசை கடாயை அடுப்புல வச்சுக்கிட்டு அதுல வச்சு பெயின் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த இலைய மூட்டையை வச்சு எடுங்க. எப்பேற்பட்ட வலியும் சரியாயிடுமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா. நான் தைராய்டு இருக்குது ஐயா. அந்த தைராய்டுக்கு TSH வந்து 5.86 இருக்குது ஐயா. TSH 5.860 ஐயா. அது நான் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கேன் ஐயா. அதிகமாயா எப்படிங்க ஐயா? அது கரெக்டா இருக்கு. 5.5 வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு 5.8 இருக்கு. பேபி உங்களுடைய ஏஜ். ஆமா 66 ஐயா. நீங்க என்ன பண்ணுங்க, கபாலபதி இன்னொரு தடவை பண்ணுங்க சாயங்காலத்துல. சரிங்க ஐயா. அதே போல வந்து ஆமை பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க, அதை கூட சேர்ந்து செய்யுங்க, கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்களா? நன்றிங்க ஐயா. காலிஃபிளவர் கோஸ் வந்து உணவுல எடுத்துக்காதீங்க. சரிங்க ஐயா. சாப்பிடறது இல்லையா இதனால. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பாப்போம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா தம்பதிகள் வரவே ஆவலோடு அடுத்த மாதம் எதிர்பார்க்கிறோம் நாமக்கலுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாமக்கல் வந்து ஜனவரி 24, 25 இல்லையா? ஆமா ஆமாம் ஐயா. 24, 25 சொன்னாரு அந்த செக்ரட்டரி. சொன்னேன்னு ரொம்ப சந்தோஷம். அம்மா லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. லைன் கட் ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அடுத்ததாக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. அவங்க பொண்ணுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. என் பையனுக்கு வந்து இப்ப 14 இயர்ஸ். சோ அவன்கிட்ட நாங்க வந்து சொல்றோங்கய்யா, இந்த மாதிரி நீ எக்ஸசைஸ் பண்ணு, தியானம் எல்லாம் பண்ணலாம்ல, நம்ம மன்றத்துக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், ஏன் மம்மி நீங்க ஏன் என்னை இப்பவே சாமியார் ஆக்கிருவீங்களா அப்படின்லாம் கேட்கறான். பசங்க அதான்மா, பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கோவிலுக்கு கூட்டிட்டு போனா ஏன் கோவிலுக்கே எப்ப பார்த்தாலும் ஏன் கோவிலுக்கே கூட்டிட்டே போறீங்க அப்படின்றான். நம்மளும் கூடவே இருந்து சொல்றோம். டெய்லி அவனுக்கு வைக்கிற சாப்பாடுல கூட இன்னைக்கு இந்த சாப்பாடு இந்த ஹெல்த்தி ஃபுட்டுப்பா, இன்னைக்கு நான் இதை பண்ணிருக்கிறேன். என்னதான் சொன்னாலும் எனக்கு வெளியில போனா வந்து எனக்கு பரோட்டா தான் வேணும் இப்படிதான் சொல்றான். சோ அந்த பசங்களை மாத்துறதுக்கு அதுதான் அம்மா வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க. ஒரே நாள்ல மாத்த முடியாதுமா. அது ஒரே நாள்ல மாத்த முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாத்தணும். நீங்க ஓவரா வந்து ஒரு மிலிட்டரி ஆர்டர் போட்டாலும் வந்து பசங்க வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏத்துவீங்க. அதாவது நாங்க ஒரு ஐடியா ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. நாங்க கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த பசங்களை எல்லாம் வந்து ஒரு 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. முதல்ல புரியுதுங்களா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. சரி, அவங்க லைன்ல இல்ல, கேட்டுக்கிட்டோம். அதாவது இந்த பசங்கள்லாம் வந்து 3/4 மணி நேரம் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு பசங்களுக்கு வந்து நேரம் இல்லை. ஃபர்ஸ்ட்
எல்லாருமே வந்து காலையில 6:30 மணிக்கு 6:45 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் பஸ் வந்துருது, வேன் வந்துருது. ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க இந்த பசங்க எல்லாருமே வந்து. அதனால பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தினமும் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில எழுந்த உடனே திங்கட்கிழமை வந்து கைப்பயிற்சி, செவ்வாய்க்கிழமை வந்து கால் பயிற்சி, புதன்கிழமை வந்து நரம்பு தசையினார் மூச்சு பயிற்சி, வியாழக்கிழமை வந்து கண் பயிற்சி கபாலபதி, வெள்ளிக்கிழமை மகராசனம் 1-2, சனிக்கிழமை மசாஜி அக்குப்ரெஷர், ஞாயிற்றுக்கிழமை மொத்த உடற்பயிற்சியும் செய்ய வச்சிருங்க. இந்த மெத்தட்ல பசங்களுக்கு பண்ண சொல்லுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ராதா வெங்கட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ராதாமா, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அடுத்த அன்பராக சுதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேசுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. ஹலோ, பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும்மா. இந்திய மெட்ராஸ்ல செய்யார்ல தான் இருக்கீங்களா? வெளியூர்ல இருக்கீங்களா? திருப்பதிக்கு போயிட்டு கண்டாமட்டிக்கு வந்துட்டோங்க ஐயா. இப்ப நீங்க எப்ப வரீங்க? இப்போ சொன்னீங்க இல்லையா, என்ன ஊர் அதுக்கெல்லாம் மறந்துட்டோங்களே. என்னைக்கு வரீங்கன்றது மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். நீங்க எப்ப வரீங்க அப்படின்னா, நாங்க பிப்ரவரி 8 இதுக்கு போறோங்க ஐயா, ஆழியாருக்கு. சரி, சரிங்க ஐயா. கரெக்டா கண்டுபிடிச்சது. வாழ்க வளமுடன். சுதாமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? சுதாமா, வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கையில அப்படியே பித்தவெடி மாதிரி பழமா வந்துடுறது. அதனால அவங்களுக்கு பாத்திரம் தேய்க்க முடியல, எதுவும் சாப்பிட கூட எரிச்சலா இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இல்லம்மா, இதுக்கு வந்து உடல்ல இது ஒண்ணும் இப்ப மார்கழி மாசம், இப்ப பனி, இப்பதான் வந்திருக்கா இல்ல ஏற்கனவே அவங்க ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கு வந்து இப்ப அதுக்குன்னு சில மாய்ஸ்சரைசர் ஆயில் எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்துட்டாங்க. ஸ்கின் டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்துட்டா. அது எதுக்கும் சரியாகல. இப்ப அவ வந்து ஒர்க் பண்றா, வீட்லயும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, பசங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதோட கை கஷ்டமா இருக்குங்கிறா. எங்க இருக்காங்கம்மா? சென்னையில இருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. பாத்துட்டு அவங்க கை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கண்டிப்பா ரெமெடி சொல்றோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. சுதாமா, சுதாமா, வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக சுசிலாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அந்த வாயு பிரச்சனை, அந்த வித்தியாதிக்கெல்லாம் வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்துல செய்யலாமான்னு கேட்டாங்க. வஜ்ராசனத்துல போக முடியாதவங்க சேர்ல உட்காந்துட்டு பண்ணலாம். சரிங்க சார். சேர்ல உட்காந்து பண்ணா, ஆனா சேர்ல உட்காந்துட்டு பண்ணும்போது 2 காலு கீழே ஒரு மேட் போட்டுக்குங்க. அது எப்பவுமே சரிங்க. ஆமா, கால் 2 தரையில இருக்கணும். சரியா? சரிங்க. ரைட். நன்றி சுசிலா. வாழ்க வளமுடன். நாங்க தான் நன்றி சொல்றோம். தெரியும். சுதாமா, நீங்க பேசலாமா ஐயா கிட்ட? ஒரு முறை. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணுக்கு 14 வயசு ஆகுதுயா. அவளுக்கு வந்து ரொமாட்டிசம், அந்த முடக்குவாதம் வந்து கை கால் முட்டி எல்லாம் வீங்கிருக்குங்க ஐயா. இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேற வருது, அவளால எழுத முடியல, ஸ்கூலுக்கும் ஒழுங்கா வர முடியல அந்த பொண்ணால. அவளுக்கு என்ன எக்ஸசைஸ் ஐயா இப்ப சொல்லி தரலாம்? அவங்க வில்லேஜ்ல இருக்காங்க, வரத்துக்கும் இது பண்றாங்க. நான் ஸ்கூல்ல தான் சொல்லி தரணும் ஐயா. நம்ம பயிற்சி, எல்லா பயிற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம் கொடுத்துருங்க. அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா காயகல்பம் கொடுத்துருங்கம்மா. சரிங்க ஐயா. காயகல்பம் இப்ப குறிப்பா வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கு ரொம்ப தேவை எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மகராசனம். ஓகேங்க. மகராசனம் மற்றும் காயகல்பம் கொடுத்துருங்க.
14 வயசு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆ இப்போதைக்கு இமீடியட்டா வந்து எனர்ஜி வரும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் வந்து அந்த ஆர்ஏ கம்மியா இருக்கோ, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்றோம் இல்லையா, ஆமாங்க. இந்த ஆர்ஏ ஃபேக்டர்ல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, ஆ எந்த வயசா இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கு பாருங்க, ஆமாங்க ஐயா. விரல்லாம் மடக்க முடியல, இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், ஆமா. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் மட்டும் இல்லாம இருந்தா கரும்பு ஜூஸ் இருக்குல்ல, கருப்பு திராட்சை சொல்றீங்க? கரும்பு 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 ஜூஸ். ஆமா. ரோடு எல்லாம் அந்த மிஷின் வச்சுக்கிட்டு விக்கிறாங்க இல்லையா, ஆமா 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 தெரியுது. அந்த கரும்பு ஜூஸை வந்து வாரத்துக்கு 1 விட்டு 1 நாள் 1 விட்டு 1 நாள் எடுத்தா சரியாயிடும். சரிங்க ஐயா. இந்த பொண்ணு கூட அந்த கரும்பு ஜூஸ் அவங்க வீட்டுல வாங்கி கொடுக்க சொல்லுங்க, உடனே கொஞ்சம் பிக்கப் ஆயிடும். அது ஃபீவர் அடிக்கடி வருதுன்னு சொல்றாங்க ஐயா, அதனால ஒரு டாக்டர் மெடிசன் கொடுத்துருப்பாரு. ஆமா கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஹோமியோபதி பாக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மெடிசன் தான் பார்த்திருந்தாங்க, இப்ப ஹோமியோபதிக்கு மாறி இருக்காங்களா? அவங்க எந்த மெடிசன் பாக்குறாங்களோ அந்த மெடிசன் வந்து கீப் அப் பண்ண சொல்லுங்க. ஓகே. கரும்பு ஜூஸ் எடுத்துக்க சொல்லுங்க. நம்ம உடற்பயிற்சியில மகராசனமும் காயகல்பமும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு. அதே போல இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணா, உணவுல வந்து வழவழப்பு தன்மை இருக்கிற உணவுகளை இடுங்க. குறிப்பா வந்து வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, குட்டி குட்டியா இருக்கிற சேப்பங்கிழங்கு, பசலைக்கீரை, பருப்பு கீரை. ஒரு உணவை வந்து சமைக்கும் போது கொழுப்பு தன்மை வர வெஜிடபிள்ஸ், கிரீன் லீவ்ஸ் எல்லாமே எடுக்கலாம். எடுத்தா குயிக்கா ரெக்கவர் ஆகி வரலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம கேலக்ஸி A31 வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். கேலக்ஸி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். என்னோட பேர் வந்து பாக்கியலட்சுமி சார். எனக்கு வந்து கால் வந்து கெண்டைக்கால் மட்டும் வலிக்குது சார். டெய்லி நம்ம மகர்ஷியோட எக்ஸசைஸ் வந்து நான் டெய்லி பண்ணிடுறேன், காயக்கல்பமும் பண்ணிடுறேன். முட்டி வலி எல்லாம் எனக்கு கிடையாது, பட் கெண்டைக்கால் மட்டும் வந்து வலி இருக்குங்க சார். என்ன பண்றதுங்க சார்? கெண்டைக்கால்ல எந்த இடத்துல வலி இருக்கு? கீழ்கால்ல இருந்து முட்டி வரைக்கும் இருக்கு கெண்டைக்கால். எந்த இடத்துல? முட்டியில இருந்து கீழே போற சதை, நல்லா பிடிச்ச சதை மாதிரி இருக்கும் பாருங்க சார், அங்க வலிக்குது எனக்கு. உங்களுக்கு பிபி இருக்கா? பிபி கிடையாதுங்க சார், சுகரும் கிடையாது. வீசிங், சைனஸ், அலர்ஜி அப்படி என்ன இருக்கா? சைனஸ் இருக்குங்க சார். அதனாலதான் வலிக்கிறது. கரெக்டா வந்து அந்த கீழே வந்து அந்த கணுக்கால் கீழே பின்னாடி குதிக்கால் ஆரம்பிக்குது பாருங்க. ஆமாங்க சார். அங்கிருந்து வந்து முதல் 4 விரல் இருக்கிற இடம் தான் வந்து ஸ்பைனல் கார்டு. சரிங்க சார். அந்த 2வது 4 விரல் இருக்கிற இடம் அதுதான் வந்து ஆனஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஹெமராய்டு. சரிங்க சார். அந்த 3வது 4 விரல் இருக்கிற இடம் தான் வந்து வெரிகோஸ் வெயினுக்கு. சரிங்க சார். அந்த 4வது 4 விரல் இருக்கிற இடம் தான் அந்த லங்ஸுக்கு. சரிங்க சார். 5வது 4 விரல் இருக்கிற இடம் ஹார்ட்டுக்கு. சரிங்க சார். உங்களுக்கு கரெக்டா அந்த மேல லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கு இருக்கிற இடத்துல தான் நீங்க வந்து வலி இருக்குன்றீங்க. மசில்ஸ் வந்து அப்படியே பிடிக்கிறது உங்களுக்கு. சரிங்க சார். அந்த இடத்த நல்லா வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க. சரிங்க சார். லங்ஸ் அண்ட் பெரிபரல் ஹார்ட் அந்த இடத்த நல்லா வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. சரிங்க சார். ஃப்ரீயா இருக்கும்போது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு தடவை பண்ணிடுங்க. சரிங்க சார். whenever you are free, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது காலை தூக்கி தொட மேல வச்சுக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு அந்த இடத்த அப்படியே அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்க சார். சரிங்க சார். அதே போல வந்து இரவு வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி சரிங்க சார், அரை பக்கெட் வெந்நீர் தண்ணியில கல் உப்பு ஒரு கைப்பிடி போட்டுட்டு 2 காலையும் வந்து கணுக்கால் முழுகிற மாதிரி 2 காலையும் அந்த உப்பு தண்ணியில விட்டுட்டு அப்படியே சேர்ல ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருங்க. கை எப்படி வச்சுக்கோங்க. சரிங்க சார். வச்சு 20 நிமிஷம் உட்காருங்க. 20 நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி எடுத்து போய் டாய்லெட்ல ஊத்திருங்க. சரிங்க சார். அந்த நல்லா ஃப்ளஷ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி வேற யாருன்னா மிதிச்சாங்கன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. சரிங்க சார். அதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, நேரா போய் படுத்துடணும். சரிங்க சார். சரியா சரியா. ஓகே சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தெய்வ தம்பதிகள் இருவரும் வேதாத்திரத்தை உலகம் முழுவதும் சுற்றி பரப்ப அவர்களுக்கு இறையர்களும் குரு அருளும் எப்பொழுதுமே துணை நிற்கட்டும். கேள்வி:
நான் அனுதினமும் தவறாது ரிஷிமூலத்தில் எழுந்து அனைத்து பயிற்சிகளும் ஐவகை தவங்களும் செய்து இறைநிலை உணர்வு அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே எனக்கு முழுமை பேறு அடைவதற்கு அறிவுரை தாருங்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். உடம்பு பாத்துக்குங்க. நீங்க எல்லாம் வந்து நாங்க தான் திரும்ப திரும்ப சொல்லுவோமே, சந்திராமா கூட சொன்னாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க குரலை கேட்டுட்டு பண்ணா நல்லா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு. அந்த மாதிரிதான் நீங்க தான் எங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கிறீங்க. 84 வயசுலயும் வந்து இன்னைக்கும் வந்து விடிகாத்தால 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பயிற்சி எல்லாம் பண்றீங்க இல்லையா? ஆனால வந்து நீங்க தான் வந்து எங்களை விட நீங்க தான் ஒரு பெரிய இறை உணர்வாளர்கள். உங்களை பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இதுல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாருமே. நீங்க நல்லா மேலும் 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 வந்து 100 ஆண்டு காலம் வாழணும். நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வந்து தொண்டு செய்யறதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சார், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சந்திரா மேடம் அவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பார்க்கின்ஸ் அப்படின்னா என்னங்கய்யா? எதனால வருதுங்கய்யா பார்க்கின்ஸ்? பார்க்கின்சன்ஸ் எதனால வருதுன்னா வந்து நரம்புகளுக்கு வந்து தளர்ச்சி வந்துருச்சுன்னா அது வந்துடும், நடுக்கம் வந்துடும், நரம்புகளுக்கு நடுக்கம் வந்துடும். சரிங்கய்யா, அதுக்கு வந்து நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்கய்யா ஒரு 5-6 வருஷமாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த நீடில் அக்கு பஞ்சர் போடுறாங்கல்லங்க ஐயா, அவங்க கிட்ட போட்டேங்க ஐயா ஒரே ஒரு தடவை. அவங்க சொல்றாங்க செலட்டோன்ங்கிற சுரப்பி நல்லா சுரக்கல, அதனாலதான் உங்களுக்கு இந்த இதே மாத்திரை நிறுத்துங்க, நான் சரி பண்ணிடுறேன். ஒரு 9 வாரம் வந்து போட்ட உடனே ஒரு 2 செகண்ட் வச்சிருந்து எடுத்துடுறாருங்க ஐயா. அது மாதிரி நான் சரி பண்ணிடுறேன், அந்த மூளையில் இருக்கிற செரட்டோன் தான் சரியா சுரக்கல, அதனால நீங்க மாத்திரையை நிறுத்திடுங்க, சரி பண்ணிடலாம், பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதனால மாத்திரை நிறுத்திட்டு அவர்கிட்டயே பார்க்கலாங்களா, இல்ல இதுக்கு என்ன ரெமடிங்க ஐயா? பார்க்கின்சன்ஸ்க்குலாம் நீங்க அது மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுங்க இப்போதைக்கு. சரிங்க. நீங்க எந்த தொடு சிகிச்சை போனாலும் அவங்க வந்து மெடிசன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொடு சிகிச்சையினுடைய ரூல் அது. நீடில் போறவங்க அவங்களுடைய ரூல் அது, அந்த மருத்துவத்தினுடைய ரூல் அது. உங்க உடம்புடைய கண்டிஷன் எப்படிங்கிறது உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்க என்ன ஏஜ் ஆகுதுமா? 67. அப்ப எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. நம்ம உடற்பயிற்சி தினமும் பண்றீங்களா? அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்க. மெடிடேஷன், உடற்பயிற்சி, காயகல்பம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. ரைட். காயகல்பம் ஒரு நாள் கூட விடாதீங்க. ஒண்ணு. சரிங்க. எப்பப்பெல்லாம் நடுவுல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, வயிறு கொஞ்சம் எம்டியா இருக்கிற நேரத்துல அஸ்வினி முத்திரை நிறைய தடவை போடுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இத பாருங்க, இந்த இந்த நடுவரல் இருக்கு இல்லையா, தோருக்கு பாருங்க, நடுவரல். ஆமாங்க. இந்த விரல் தோருக்குல இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆமாங்க. இந்த இடத்துல இருந்து கை இப்படி மூடிக்குங்க. இந்த இடத்துல இருந்து 2 விரல் இப்படி மேல் நோக்கி வைக்கணும். இந்த வாட்ச் கிட்ட இருக்கிற இடம் பக்கமா மேல் நோக்கி வைக்கணும். இந்த இடத்துல இப்படி 2 விரல் இப்படி இருக்கும். என்ன? சரிங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, இன்னொரு கையினுடைய கட்டை விரல் வச்சுட்டு இப்படி இந்த பாருங்க, இப்படி வச்சுக்கணும். 2 விரல் மேல தூக்கிட்டு அந்த இடத்துல இப்படி கட்டை விரல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி மேல அந்த சதையை மேல தூக்கி விடுங்க. இதுதான் பார்க்கின்சன்ஸை கண்ட்ரோல் பண்ற இடம். சரிங்க. நடுக்கு வரணும். மணி கேட்டுக்கிட்டீங்களா? அம்மா நான் எங்க சொன்ன பாருங்கம்மா, விரல்ல இருந்து 2 விரல் தோல்ல இருக்கு. மணிக்கட்டு இங்க இருக்கு. இது இந்த இடம். நாங்க யூடியூப்ல சொல்லியிருக்கோம் இந்த இடமா. சரிங்க. இந்த இடத்துல இந்த கட்டை விரலுடைய இந்த கோடு இருக்குல்ல, ஆமாங்க. அந்த கோடு அங்க வச்சு அந்த சதையை மட்டும் அப்படி மேல தூக்குங்க. அப்படி கீழே இப்படி புடிச்சுங்க இந்த கையை, அந்த சதையை மட்டும் மேல தூக்குங்க. அப்படி 30 செகண்ட். சரிங்க. 2 கையும் மேல தூக்கிட்டீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துரும். சரிங்க. ஆமா. அதே போல தோருக்கு பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆமாங்க. இந்த பள்ளம்,
அதே போல இந்த இடம், இந்த பள்ளத்தையும் இப்படி கீழே கட்டர்ல வச்சிருக்கேன், இந்த பக்கம் இப்படி இந்த 3 விரல இப்படி வச்சு நல்லா அழுத்துங்க 30 செகண்ட். சரி சரிங்க. ஆமா, தினமும் 30 செகண்ட் இப்படி அழுத்தணும். இந்த இடத்த இந்த கையிலேயே அழுத்தணும், இந்த கையிலேயே அழுத்தணும். இது ரெண்டுமே வந்து நரம்புகளை வந்து தளர்ச்சியா இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்குமா. சரி சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா. அம்மா ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஐயா சௌமித்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்பா. வாழ்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சம்டைம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு 10 ஹவர்ஸ் அதுக்கு மேலேயே தான் டெய்லி ஒர்க் பண்றதா இருக்குங்க ஐயா. அப்போ மகராசனம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரிலீஃபா இருக்குங்க ஐயா முதுகு தண்டுக்கு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சேரை விட ஒரு நல்ல ஒரு சோஃபா மாதிரியோ ஏன்னா கால் மேல ஏன்னா கால் கீழே வைக்காம ஊனாம காலில் சமணங்கால போட்டு உட்காந்துப்போங்க ஐயா. சம்டைம்ஸ் காலை விரிச்சு வேலை செய்வேன். வேற ஏதாவது நீங்க எக்ஸசைஸ் அல்லது வர்மா பாயிண்ட் சொல்றீங்களாங்க ஐயா? கொஞ்சம் இந்த முதுகு வலிக்கு இல்ல பெட்டர் கம்ப்யூட்டர் போஸ்க்கு கேட்டங்க ஐயா. ரைட், குட் சபரீஷ். அதாவது அதுக்கு பேர் வந்து ஆபீஸ் யோகான்னு பேரு. அதுக்கு பேரு அதாவது when you are working atmosphereல வந்து இன்னைக்கு பாதி பேர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆபீஸ்லயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிவால்விங் சேர் தான் இருக்கும். புரியுதுங்களா? வீல் சேர் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பேக் பெயின் அது ஒரு முக்கிய காரணம். அது ஒண்ணு. சரி, அதுல கூட நம்மளுடைய வந்து சிட்டிங் பொசிஷன் ஒண்ணு இருக்கு. எப்பவுமே சேர்ல உட்காரும் பொழுது நல்லா பாருங்க, நல்லா அப்படி பின்னாடி தள்ளி உட்காருங்க. சேர்ல பின்னாடி தள்ளி உட்காரணும். ஸ்பைனல் கார்டு வந்து நேரா இருக்கு. நம்ம மூலாதாரம் வந்து நல்லா அந்த சேர்ல பேக்ல போய் வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட், அதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து உங்களுடைய 2 கால் பாதமும் தரையில இருக்கணும். ஈவன் நீங்க ஷூ போட்டிருந்தீங்கன்னா கூட கால் பாதம் 2 பூமியில விடுங்க. நிறைய பேர் 2 காலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல நீட்டிப்பாங்க. ஹலோ சபரீஷ், சரி அப்படி கேட்டுங்க. அதாவது 2 கால் பாதம் 2ம் தரையில இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது உங்க பாடியினுடைய வெயிட்டை வந்து எர்த்துக்கு கொடுத்துடணும். பாடியினுடைய வெயிட்டை எர்த்துக்கு கொடுத்துட்டு when you do work even 10 hours 12 hours உட்கார்ந்தாலும் உங்களுக்கு வந்து கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முதுகு வலியோ வராது. அதுக்கு பேர் ஆபீஸ் யோகான்னு பேர். நாங்க அதை விளக்கமா கொடுத்துருக்கோம் பாருங்க, யூடியூப்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு வந்து அதையும் மீறி உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பாடியில பெயின் தெரிஞ்சதுன்னா திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த கவுலின்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடம், இந்த கவுலியை வந்து 30 செகண்ட் இந்த கையில 30 செகண்ட் இந்த கையில இப்படி 30 செகண்ட் இப்படி அழுத்திக்கிட்டு விட்டுட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சோர்வு இருந்தாலோ உடம்புல வலி இருந்தாலோ ஒரு 30 செகண்ட் அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த பெயின் வந்து உடனே ரிலீவ் ஆயிடும். வாழ்க வளமுடன் சபரீஷ். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். செல்வி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். சீதாலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எங்க அப்பாவுக்கு வந்து பிபிஹெச் இருக்கு, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சொல்றாங்க, கேன்சர் அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தாத்தாக்குமே அது இருந்துச்சு. இப்ப அது வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாம், என்ன உணவு முறை கடைபிடிக்கலாங்க ஐயா? ப்ராஸ்டேட்லயா? ஆமாங்க ஐயா. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். அவங்க நம்ம உடற்பயிற்சி பண்றாங்களா? அம்மா வாழ்க வளமுடன். அவங்க நம்ம உடற்பயிற்சி பண்றாங்களா? லைன் கட் ஆயிட்டமா? தெரியலங்க ஐயா. கேக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வருது போல. வெளியே போயிட்டு இருக்காங்க, கேட்பாங்க போல இருக்குங்க ஐயா. கேட்பாங்க. இல்ல அதாவதுங்க அவங்க திருப்பி லைன்ல இருக்காங்க பாருங்க. சீதாலட்சுமி ப்ளீஸ் மெசேஜ் கொடுக்குறாங்களே. அதாவதுங்க இந்த ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான பயிற்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி மற்றும் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். அவர் பயிற்சி இல்லைன்னா இந்த 2 பயிற்சியை மட்டும் அவருக்கு கத்துக் கொடுங்க. முதல்ல 2 வேளை வந்து இந்த பயிற்சியை வந்து செய்ய சொல்லுங்க. குறிப்பா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல வந்து பாயிண்ட் நம்பர் 14ல மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 வினாடிகள் 1 நிமிஷம் வந்து இருக்க சொல்லுங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியும் இருக்கு. தொப்புள் இருக்கு பாருங்க, தொப்புள்ல இருந்து கரெக்டா வந்து 6 விரல் கீழே ஜனன உறுப்பு நோக்கி நேரா ஒரு கோடு போட்ட மாதிரி போங்க. தொப்புள் இங்க இருக்குன்னா தொப்புள்ல இருந்து பாருங்க 4 விரல் 2 6 விரல் 6 விரல் போட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த நம்ம அருணா கயிறு கட்டுற இடம் இருக்கும், அந்த இடத்துல இந்த 3 விரல் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு அந்த பாருங்க அந்த இடத்துல வந்து பாருங்க 3 விரல் இப்படி பிடிச்சிட்டு ஒரு அப்படி அழுத்திக்கிட்டு அந்த மசில அப்படி மேல தூக்கிக்கிட்டு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அசைக்கி விடுங்க. இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உணவு நன்றி ஐயா, ஐயா. உணவு சாப்பாடு இதெல்லாம் அது ஆளை பார்க்காம சொல்ல முடியாதுமா, இதை பண்ணுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். சக்திவேல் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல வந்து ஆள்காட்டி விரல வச்சு அழுத்தம் கொடுக்கணுமா, கையை வந்து தூக்கி நிப்பாட்டணுமா ஐயா? அது 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல இல்ல எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அந்த தொப்புளை சுத்தி பண்றோம்ல, தொப்புளை சுத்தி மேல எடுக்கிறோம் 5வது 6வது பாயிண்ட், ஆமா அது வந்து இழுத்து கொண்டு வரணுமா அல்லது ஆள்காட்டி விரல வச்சு அழுத்தம் கொடுக்கணுமான்னு கேக்குறேன். சில பேர் குத்துற மாதிரி குத்துறாங்க. பாயிண்ட் நம்பர் 5ல தொப்புளுக்குள்ள அப்படி கை வச்சுக்கிட்டு அந்த அந்த சதையை அப்படி மேல தூக்கணும். அப்படி மேல தூக்குனீங்க. ரைட் ரைட். எல்லாம் நீங்க 6 டைரக்ஷன்லயும் மேல தூக்கணும், 5லயும் மேல தூக்கணும். ஆமா. கட்டவரல் நல்லா உள்ள கட்டவரல் அப்படி அழுத்திக்கிட்டு 6லயும் கீழே தள்ளணும், 7லயும் வலது ஷோல்டர் நோக்கி தூக்கணும், ஆமா 8லயும் இடது ஷோல்டர் நோக்கி தூக்கணும். ஓகே. 9ல வந்து ஆள்காட்டி விரல வச்சு வலது தொடை நோக்கி கீழே தள்ளணும். உள்ள கை மட்டும் வச்சா போறாது, அந்த மசில் அப்படி தள்ளணும். மசில் நீங்க அந்த மசில் நல்லா அழுத்தி தள்ளினாதான் அந்த ஆர்கன்ஸ் வேலை செய்யும். ஆமா, நீங்க வந்து நல்லா அப்படி அழுத்திக்கிட்டு 10ல கீழே தள்ளி விட்டாதான் உங்களுக்கு மலச்சிக்கல் போகும், மலக்குடல் சுத்தமாகும். 9 நல்லா அப்படி அழுத்திட்டு கீழே தள்ளினாதான் குடல் வாழ்வு சரியா இருக்கும். அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனை நமக்கு லைஃப் லாங் வராது. அதே போல 8 நல்லா மேல தூக்கினாதான் ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருக்கும், ஆர்பிசி மெயின்டைன் ஆகும், பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்ணும், கணைய சுரப்பியை வேலை செய்ய வைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி 7 இந்த சைட்ல ரைட்ல மேல தூக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வராது. 6 நல்லா அந்த மசில கீழே அப்படி நல்லா அப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராது. அப்ப அந்த பிராஸ்டேட்டுக்கும் சிறந்த பயிற்சி ஆண்களுக்கு. பெண்களுக்கு யூட்ரஸுக்கு சிறந்த பயிற்சி. மாதவிடா இர்ரெகுலர் பீரியட் எல்லாம் சரியாயிடும்ல 6ல. பாயிண்ட் நம்பர் 5 நல்லா அப்படி மேல தூக்கினீங்கன்னா இன்சுலின் செக்ரிகேஷன் ஒரு உடம்புல நல்லா இருக்கும், அல்சர் வராது. நல்லா அப்படி கையை விட்டுட்டு நல்லா அப்படி மேல தூக்கும். சரிங்க ஐயா, அப்படி பண்றேன் ஐயா. மகராசன 2வது நிலையை வந்து குப்புறப்படுத்து பண்றோம்ல, அது வந்து கால் கொஞ்சம் பெயினா இருக்குது, அது என்ன காரணம் என்னன்னு தெரியல ஐயா. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெயின் இருக்கு, ஒரு 10-20 நிமிஷத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிருது. அது எதனால? உடல் எடை இருக்கீங்களோ? எடை 50 கிலோ இருக்கேன், 56 கிலோ இருக்கேன். வயசு எனக்கு வந்து 57 நடக்கு. சரி, ஓகே. அப்போ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்க விரல் நல்லா முட்டி தூக்குறீங்களா இல்லையா? முட்டியெல்லாம் தூக்கி தான் பண்றேன் ஐயா, கரெக்டா தான் பண்றேன். ஆமா, விரல்ல மட்டும் ஊனி முட்டியை தூக்கி கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஷோல்டர்லாம் தூக்காத அளவு கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல எதுவும் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல கேட்பேன். அது கரெக்டா பாருங்க, நாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றோம் பாருங்க. ஆமா ஆமா. பிரஷர் பாருங்க, நீங்க காலை முட்டி தூக்கிட்டீங்கன்னா பிரஷர் வந்து லோயர் அப்டமனுக்கு தான் வரணுமே தவிர விரலுக்கு போகாது. ஆமா. அது கொஞ்சம் பாருங்க, பிரஷரை வந்து நீங்க வந்து வயித்துல கொடுங்க, நீங்க கால்ல கொடுங்க. சரி. அது ஒரு காரணமா இருக்கலாம். சரிங்களா? சரி. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மீனாட்சி அம்மா வாழ்க வளமுடன்மா, ஐயா கிட்ட பேசலாமா? நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு சுண்டு விரல் வந்து வீக்கமா இருக்கு. அவளுக்கு வயசு வெறும் 28 வயசு தான் இருக்கும். சுண்டு விரல் வீக்கமா இருந்து அந்த ஆங்கிள் ஜாயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட்டு போய் அந்த காலுக்குள்ள வலிக்குதுன்றா. டாக்டர் வீட்டுக்கு போனா வெறும் பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து கொஞ்சம் பெயின் கில்லர் ஆயிடுச்சு, அந்த வீக்கம் இருக்குன்றா சுண்டு விரல்ல. கால்லையா கையிலையாம்மா? கால்ல சுண்டு விரல். சரி. வீக்கம் இருக்கு, ஒரே வீக்கம் இருக்கு, சுண்டு விரல் மட்டும்.
வீக்கமா இருக்குன்றான். மெடிசன் எடுத்தாங்களா? மெடிசன் ஏதோ அந்த இந்த இதுல போயிட்டு கொஞ்சம் மெடிசன் வாங்கினாலாம், சாப்பிட்டாலாம், அது ஓகே அப்படின்னா. ஆனா அந்த வீக்கம் மட்டும் அந்த சுண்டு விரல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறா. அவங்களுக்கு காது வலி ஏதாவது இருக்கா? காது வலி எல்லாம் எதுவும் இல்ல ஐயா. சைனஸ் இருக்கா? அது தெரியல ஐயா. இதுதான் சொன்னா. அது கேட்டு சொல்லு. அது கேட்டு சொன்னாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்க ஐயா, அது ஒன்னா கேட்டு பண்றேங்க. சைனஸ் இருந்தா அது கொஞ்சம் சளிக்கு பாத்துக்க சொல்லுவா ஐயா. ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பத்மினி ஆறுமுகம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் நாகராணிமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சென்னை காட்டு பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, உடல் சுத்தி தேக சுத்தி அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். இன்னர் பார்ட்டா அவுட்டர் பார்ட்டா இல்ல? நீங்க சொல்றத நான் நோட் பண்ணிக்கிறேன் ஐயா. உடல் சுத்தி அந்த அந்த நம்ம 9 சென்டர் மெடிடேஷனுக்கு சொன்னீங்களா, அந்த மூலாதாரத்துக்கும் மணிப்பூரகத்துக்கும் ஐயா, உடல் சுத்தி தேக சுத்தி, அதுக்கான வித்தியாசம் கேட்குறேன் ஐயா. இல்ல, நான் உடல் சுத்தி தேக சுத்தி தனித்தனியா சொல்லலையே ஐயா. அம்மா ஒரு நிமிஷம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள 7 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? சரிங்க ஐயா. மூலாதாரம் ஃபர்ஸ்ட் இல்லையா? சரிங்க ஐயா. மூலாதாரம் என்பது கர்ம சுத்தி. சரிங்க ஐயா. சரிங்களா? மூலாதாரம் நம்ம கர்மாவை சுத்தப்படுத்தும். அதனால மூலாதாரம் கர்ம சுத்தி. சரி. சுவாதிஷ்டானம் மனஸ் சுத்தி. மணிப்பூரகம் தேக சுத்தி. சரிங்க ஐயா. அநாகதம் ஆத்ம சுத்தி. சரிங்க ஐயா. அநாகதம் ஆத்ம சுத்தி. சரியா? ஆமாங்க ஐயா. விசுப்தி விசுப்தி பந்த சுத்தி. சரிங்க. ஆகினை வந்து ஜீவ சுத்தி. சரிங்க. ஜீவ சுத்தி. சரிங்களா? ஆமாங்க. இது எல்லாம் சுத்தி. துரிய மட்டும் வந்து பரசித்தி. பரசித்தி. சரிங்க. அதாவது உடல் சுத்தின்னு சொன்னாலும் உடல்னு சொன்னா தேகம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்க. சரிங்களா? சரிங்களா? அப்ப மூலாதாரம் வந்து கர்ம சுத்தி. மூலாதாரம் கர்மாவை சுத்தம் பண்றது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. வாழ்க வளம். நாகராணிமா நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். மீண்டும் இணைப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா என் ஃப்ரெண்டு வந்து 48 இயர்ஸ் ஆகுது. 2 கிட்னியும் ஃபெயிலியர். 5% வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்க திருப்பூர்ல தான் இருக்காங்க. ஐயா இப்ப சொன்னீங்க திருப்பூர் போறேன் காலேஜ்க்குன்னு. 5% ஒர்க் ஆகுது. இப்ப கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து டயாலிசிஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஐயா கொஞ்சம் அத ஹெல்ப் பண்ண முடியுங்களா உங்களால? இல்ல, அவங்க டயாலிசிஸ் வீட்ல தான் இருக்காங்களா? அவங்க வீட்ல இல்லையா, கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து ஃப்ரெண்டு வீட்ல தங்கி மண்டே தேர்ஸ்டேன்னு கடந்த நவம்பர் மாதம் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. டிசம்பரும் ஜனவரியும் பண்ணிடணும். ஜனவரி எண்டுல வந்து ஏதோ டெஸ்ட் எடுப்பாங்களாம். அப்ப பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்ப டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்களா? ஆமாங்க ஐயா. மண்டே தேர்ஸ்டே வாரம் 2 நாள் டயாலிசிஸ் போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது கிரியாட்டின்லாம் ரொம்ப பிரச்சனையா தான் அர்த்தம். ஆமாங்க ஐயா. நம்ம மனவளக்கலையில இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் சொல்லி இப்ப பயிற்சி அவங்க ஆசிரியரா இருந்தாங்க. பயிற்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இடையிடையில விட்டுட்டு ஆசிரியர் பயிற்சியும் இப்ப விட்டுட்டாங்க. போக முடியல. நம்ம பயிற்சிகளை பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க அதை விட்டுட்டாங்க. கிட்னி மசாஜ் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை பண்ண. நம்ம சொல்ற இப்போ சப்போர்ட் தான். ஏன்னா டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஆமாங்கய்யா. கிட்னி மசாஜ் ஒரு நாளைக்கு 3 முறை பண்ண சொல்லுங்க. சரிங்கய்யா. அந்த கழுத்துல பிக்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. அந்த இது கழுத்துல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஓல் அது கழுத்து வழியா பண்றாங்க டயாலிசிஸ். சரி, அதான் பண்றாங்க. அது அப்ப ஆகுது. ஆமா, அது பண்ற வக்ராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. அது பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கிட்னியினுடைய செயல்பாடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
வக்ராசனமா? ஆமா, வக்ராசனம் ஒரு ஆசனம் இருக்கு. கிட்னியினுடைய செயல்பாடை இம்ப்ரூவ் பண்ணி விடும். 1. 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் ஒரு நாளைக்கு 3 முறை பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. 14 பாயிண்ட் கிட்னி வக்ராசனம். ஆமா, கிட்னி மசாஜ் பண்ண சொல்லுங்க. ஆ. அவங்க வந்து நீங்க ஏற்கனவே டயாலிசிஸ் பண்றாங்க. மெடிசன்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க ஐயா. அதுவும் கூட வந்து இயற்கையில வந்து ரணக்கல்லின்னு ஒரு செடி இருக்கு. அதுதான் சொல்ல வந்த ஜீவ ஆரோக்கியத்துல பார்த்தேன் ஐயா. அதையும் சொல்லி அமிச்சேன் உங்களுக்கு. ரணக்கல்லி ரணக்கல்லின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில சாப்பிட்டா புளிப்பா இருக்கும் அந்த இலைய, மத்தியானம் சாப்பிட்டா கசப்பா இருக்கும், ராத்திரில சாப்பிட்டீங்கன்னா புளிப்பா இருக்கும். அந்த செடியில அந்த இலைய வந்து தினமும் காலையில எம்டி ஸ்டமக்ல 1 சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஒரு கிட்னிக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அது எப்படியா ஒரே இலையில இவ்வளவு டேஸ்ட் வருது? இறைவனுடைய படைப்பு, நம்ம என்ன பண்றது? காலையில சாப்பிடணும் வெறும் வயித்துல, எம்டி ஸ்டமக்ல. அதாவது அது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி. கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து தினமும் ஒரு இலை எம்டி ஸ்டமக்ல சாப்பிடலாம். சரிங்க ஐயா. சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களும் தினமும் எம்டி ஸ்டமக்ல ஒரு இலை சாப்பிடலாம். காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க மட்டும் 2 வாரம் சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும். சுகர் கிட்னி மட்டும் சாப்பிடலாம். கிட்னி கூட டெய்லி சாப்பிடலாங்களா? ரெகுலரா தாராளமா சாப்பிடலாம். சரிங்களா? ஓகேங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த அன்பராக சுதாமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? சுதாமா, மைக் ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது நன்றிங்க ஐயா. என்னோட சித்தப்பாக்கு 78 வயசு ஆகுதுங்க ஐயா. அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்ல இப்ப கேன்சர் இனிஷியல் ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? ஆனா அவர் பயிற்சியில எல்லாம் இல்லைங்க ஐயா. பயிற்சியில இல்லைன்னா நாம என்ன பண்றது? பயிற்சி வந்து கண்டிப்பா வந்து சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா வந்து கெமோ கொடுக்க சொல்லியிருக்காங்களா? ஆமா, கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டு ஹோமியோபதி பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்பைனல் கார்டுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமோனவோ பயமா இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலும் வந்து இருக்கிறதுலே சிறந்தது வந்து அதுக்கு வந்து அலோபதி தான். நம்ம அதுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுமோன்னு பயப்படுறாங்க ஐயா ஹீமோ கொடுத்து. ஏன்னா அதுதானே ஆப்ஷன் இருக்கு. அவங்க கெமோ கொடுக்குறாங்களே. இப்ப எப்படி பெட் ஸ்கேன்ல பார்த்தான் சொன்னாங்களா அது? ஆமா ஆமா, எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாங்க. அதனால ஹோமியோபதியில பாத்துக்கிறோம். ஏன்னா யாரும் பாத்துக்க ஆள் இல்ல. சித்திக்கும் ஏஜ் ஆயிடுத்து 75 மேல. எங்களால போய் எல்லாம் பாத்துக்க முடியாது, ஹோமியோபதி மெடிசனை கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நான் இயற்கை மருத்துவம் ஏதாவது பாருங்க அப்படின்னு. சரி, நீங்க வந்து நீங்க எங்க இருக்கீங்க? அவ பல்லாவரத்துல இருக்காங்க. பம்மல். சரி, அதாவதுங்க இது வந்து ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் தான் கொடுக்குறது. சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து இயற்கையான ஒரு பழம், சீத்தாப்பழம் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. சாதாரண சீத்தாப்பழம் நமக்கு தெரியும்ல? ஆமா. முள் சீத்தாப்பழம்னு ஒரு சீத்தாப்பழம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா, சொல்றேன் நானு. முள் சீத்தாப்பழம்னு ஒரு பழம் இருக்கு. முள் சீத்தாப்பழம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசின் ஃபார் prevent cancer and control the cancer cells. ஓகே ஐயா. இது வந்து நிறைய இது இந்த பழம் நம்ம சாதாரண சீத்தாப்பழம் வந்து 1 கிலோ வந்து 100 ரூபாய் தானே விற்கிறது கடையில, பழக்கடையில. ஆமா. இந்த முள் சீத்தாப்பழம் வந்து 1 கிலோ வந்து 900 rupees-ஓ 1000 rupees-ஓ. ஆனா அவைலபிளா இருக்குமா ஐயா? அததான் சொல்ல வரேன். இது மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஆனால் இந்த முள் சீத்தாப்பழம் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் வச்சு ஃபார்ம்லயே வந்து பண்றாரு. அவர் வந்து சர்வீஸா பண்றாரு அத. ஓகேங்க. அவர் வந்து முன்னாடியே அவர்கிட்ட வந்து அவர் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாரு. அவர் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு போய் வந்து அந்த பழத்தை அவருடைய தோட்டத்துல போய் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்துறாங்க அத. ஒண்ணு, ஏன்னா இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இதெல்லாம் மாதிரிலாம் நான் அலோபதி போறது இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்கய்யா, புரியுதுங்களா? கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரோட நம்பர் தரீங்கய்யா? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த அவருடைய டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க.
சரி, நான் வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு. ஆமா ஆமா. அதே போல வந்து இவருக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த கை இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம், ஆமா, இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா அப்படி மசாஜ் பண்ணி விடுங்க. இங்க இருந்து வெளிப்பக்கமா பாருங்க, இப்படி வெளிப்பக்கமா. உள்ளங்கையால பண்ணமா? விரலாலேயே உள்ளங்கையாலே? 4 விரல். சரிங்க ஐயா. 3 விரல் இந்த பாருங்க. இங்க இருந்து அப்படி போய் இந்த மசில் அப்படி மேல தூக்கி அப்படி போய் இப்படி கீழே இறக்கி விடுங்க. வெளிப்பக்கமா தான் பண்ணணும். ஒரு 3 முறை. அதே மாதிரி இந்த கையிலயும் ஒரு 3 முறை இப்படி வெளிப்பக்கமா. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கேன்சருக்கான. அது நீங்க கை பயிற்சி சொல்லிட்டீங்க. அதை பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் அவருக்கு. ஆமா, அவங்க அலோபதி எந்த மருத்துவம் போறாங்கன்றது அவங்களுடைய விருப்பம், அதை நம்ம தலையிட முடியாது. இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. ரோஜா இந்த குல்குந்து இல்ல, குல்குந்து, ஆமா, ஒரிஜினல் குல்குந்து நல்ல கடையிலேயே வாங்கிக்கோங்க. நம்ம எஸ்கேஎம் ப்ராடக்ட்ல வந்து ரோஜா குல்குந்து இருக்கு. ஆமாயா, ஆழியார்லயே நான் வாங்கியிருக்கேன். ஆமா, அந்த ரோஜா குல்குந்து வாங்கிக்கோங்க. அவருக்கு வந்து அந்த ரோஜா குல்குந்து வந்து காலையில மத்தியானம் இரவு உணவு சாப்பிட்டோன்னு நல்ல ஒரு ஸ்பூன்ல நல்லா எடுத்து சாப்பிட்டு அது கொடுங்க. அது வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கும். அதாவது வந்து தள்ளி லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதே மாதிரி வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, சீடோட இருக்கிற கருப்பு உலர்ந்த திராட்சை, அதை வந்து வாயில அடைச்சி இப்படி ஓரமா வச்சுக்கணும். சும்மா ஒரு 10 திராட்சை எடுத்து வாயில ஓரமா வச்சு அடைச்சிக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. இந்த நிறைய பேர்லாம் வந்து பாக்கெல்லாம் போய் சைட்ல வச்சுக்கிறாங்கல்ல அப்படி. சரிங்க ஐயா. சரி, திராட்சையை வச்சுக்க சொல்லுங்க. அந்த எசன்ஸ் மட்டும் அப்பப்போ முழுங்கிட்டே இருக்க சொல்லுங்க. கடைசியில அந்த சீடை நல்லா மென்னு சாப்பிடுங்க. நன்றிங்க ஐயா. அந்த சீடு மென்னு, இதெல்லாம் ஆல்டர்னேட்டா பண்ணலாம். சரிங்களா? நன்றி. வாழ்க. எல்லா டைப் ஆஃப் கேன்சருக்குமே இதை பண்ணலாமா ஐயா? கேரட் ஜூஸ். ஓகே. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நரசிம்மன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நரசிம்மன் பாரதி, மீஞ்சூர் மனோலிக்கு. ஐயா மீஞ்சூர் நரசிம்மன் ஐயா, சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு 2 இது என்னன்னா, அந்த முழங்கால்ல வந்து கிஸ்ஸிங் நாய்ஸ் வருது படி ஏறும்போது, அது ஒண்ணு. அப்புறம் கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுறாங்க. அது என்ன இது அவருக்கு சஜஸ்ட் பண்ணலாங்க? தெரியல. என்ன ஏஜ் ஆகுது நரசிம்மன்? ஒரு 40+ இருக்குங்க ஐயா அவருக்கு. என்ன விட்டமின் டிஃபிஷியன்சி என்ன இருக்கு ஐயா? இல்ல, நார்மல் தான் சொல்லியிருக்காருங்க ஐயா. இது வந்து பட் படி ஏறும்போது இது முட்டி வந்து அந்த இசிங் நாய்ஸ் வருது. ஆமா ஆமா, ஸ்ட்ரென்தனிங் முட்டி ஸ்ட்ரென்தனிங் கம்மியா இருந்தா அது மாதிரி வரும். ஏன்னா எனி ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்தாருங்களா? இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா. ஒரு சஜஷன், ஒரு கன்சல்டேஷன் பண்ண சொல்லுங்க. சரிங்க, ஓகே. வெயிட் இருப்பாரா நரசிம்மன்? இல்ல, நார்மல் வெயிட் இருங்க ஐயா. ஒரு 70, 68, 70 அப்படி இருக்கு. நம்ம பயிற்சி கத்துக் கொடுக்க சொல்லுங்களேன். சரிங்க ஐயா. பயிற்சி கத்துக் கொடுக்க சொல்லுங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. கண்ணுக்கு வந்து அந்த கண்ணுல அதான் அவர் வந்து ஒரு ஐ டெஸ்ட் அண்ட் இதுல ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஆர்த்தோவும் ஒரு ஐயும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணா நம்ம பாத்துக்கலாம். சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பாரதி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த ரணகல்லி செடி அம்மா கொடுத்தாங்க நாங்க ஆவடி ப்ரோக்ராம் வரும்போது. அது வீட்டுல வச்சு வளர்ந்துருக்கு. ஆனா இன்னும் நாங்க அதை சரியா சாப்பிடல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது கிட்னிக்கும் சாப்பிடலாம், சுகருக்கும் சாப்பிடலான்றது. வெறும் இலையே சாப்பிட்டுக்கலாங்களா ஐயா? ஆமா, வெறும் இலையை தான் சொல்றேன். காலையில சும்மா வெறும் இலையை பிச்சு சாப்பிடலாம். அது எதுவும் கஷாயம் மாதிரி எல்லாம் கிடையாதுங்களா? அப்படியே இலையை அப்படியே சாப்பிடுங்கம்மா. சரிங்க, நன்றிங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்கய்யா, இந்த நரம்பு தசை மூச்சு பயிற்சியில சின்முத்ரா வச்சு பண்றோம் இல்லைங்கய்யா, அந்த இடத்துல வந்து எங்க மாமியாருக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்கய்யா. ஏதோ எரியற மாதிரி இருக்குன்னாங்க. சரி, டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது மேபி யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம்னு சிரப் டைப்ல ஒண்ணு கொடுத்தாங்க. இதுல ஏதாவது பண்ணலாமா என்னன்னு கரெக்டா தொட மடிப்பு. அதான் புரியுது. ஏதாவது இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாதான் அது மாதிரி வரும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமே. ஸ்கின்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையம்மா? அதெல்லாம் இல்லைங்க. அப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, விட்டுருங்க. எப்பயாவது நமிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் கேட்கறேன். அதனாலதான் கேட்கறேன், ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கறேன். அதுக்கு வந்து ஹோமியோபதி டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க அந்த அரிப்பா இருக்கிறதுக்கு.
சரி. இல்ல அப்படி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, அலாயிண்ட்னு ஒரு ஜெல் இருக்கு. அந்த ஜெல்ல வந்து அந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த ஸ்கின் எட்சிங் கூட சரியாயிடும். சரி சரிங்க. இங்க எனக்கு அப்புறம் மெசேஜ் கொடுமா, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரிங்க சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நிசிமன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். விக்டோரியா. வாழ்க வளமுடன் பாஸ்டர் ஐயா. பாஸ்டர் ஐயா உங்களுது ஃபீபிளா இருக்கே. ஆஸ்திரேலியா பாஸ்டர் ஐயா ரொம்ப பேசலாம். சிறப்பா இருக்கு உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி. எனக்கு ஒரு அனுபவம், ஒரு என்னுடைய கேள்வி அனுபவம் ரெண்டு. இப்ப நிறைய தீர்வு நோய்க்கு உண்டானதெல்லாம் நம்ம இயற்கையை ஒட்டி கொடுக்குறீங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கணுக்கால், இடது கணுக்கால் வந்து நல்ல பெயின் வந்துடுச்சு திடீர்னு வந்து. அப்புறம் வந்து அதனுடைய பெயின் வந்து முட்டி முதுகு வரைக்கும் வந்துச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அடுத்த நாள் வேலைக்கு போனேன். ஆனா ரொம்ப வழக்கமா பண்ற பயிற்சியோட 2 நாள் வந்து தினந்தோறும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கால் பயிற்சி மகராசனமும் பண்ணேன். ஒரு வெள்ளிக்கிழமை வரும்பொழுது ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்ப வந்து இது வந்து எதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் வந்து கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு. அடுத்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, 5 அளவு முறை எப்பாவது கொஞ்சம் பிசறப்ப இது வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அதாவது ஒரு கேள்வி வந்து சொல்லுங்க. அதாவது இது எதனால வரும்னு கேட்டீங்கன்னா, கால்சியத்துல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், பாடியில வந்து ஒரு கால்சியத்துல ஒரு அதாவது எக்ஸஸ் கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து 3 இடத்துல ஸ்டோர் ஆகும். முதல்ல வந்து கிட்னில வந்து முதல்ல வந்து ஸ்லட்ஜா வரும் முதல்ல சேறு மாதிரி. அந்த ஸ்லட்ஜ் ஸ்டேஜ்லயே சில பேருக்கு அப்படியே இருக்கும், அப்புறம் நார்மலா சரியாயிடும். அந்த ஸ்லட்ஜ் தான் வந்து நாளடைவுல வந்து ஒரு ஃபார்மா மாறும்போதுதான் ஸ்டோனா மாறுறது. அதே போலதான் கால் பிளாடர்லயும் பித்தப்பையிலயும் முதல்ல ஸ்லட்ஜா இருந்து அதுக்கப்புறம் ஸ்டோனா மாறும். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்ன, அங்க ஸ்லட்ஜ் லெவல்லயே இருந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நேரா கீழே வந்து கணுக்காலு கீழே தான் வரும் தொடர்ந்து. ஓகேங்க ஐயா. ஓகே ஓகே. கணுக்கு ஒரு சில பேருக்கு கணுக்கால் வீங்கிடும். குதிகால வந்து கீழே வைக்க முடியாது, எழுந்துக்கும் போது வலி இருக்கும். நம்ம டாக்டர் போனா கூட டாக்டர் கூட அதான் சொல்லுவாங்க, எலும்பு வளருது அப்படின்னு கூட நம்ம டாக்டர் சொல்லுவாங்க நமக்கெல்லாம். அது வந்து ஒரு கால்சியத்துல வந்து எக்ஸஸ் கால்சியம் வந்து இது மாதிரி வந்து 3 இடத்துல வந்து இப்படிதான் வரும். அது பயப்பட வேண்டாம். அதுக்கு நீங்க அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க பாருங்க, அதான் அது. ஏன்னா மேபி வந்து கிட்னில ஸ்லட்ஜா இருக்கலாம், இல்ல கால் பிளாடர்ல ஸ்லட்ஜ் இருந்தாலோ, இல்ல கால் வரைக்கும் அது மாதிரி ஒரு பெயினை கொடுக்கும். அதுக்கு நம்ம உடற்பயிற்சி முடிச்சிருக்கு பாருங்க, இந்த காதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா இந்த இடம் தெரியுதா? இடத்துல நடு வரல இந்த இடத்த இப்படி வச்சுக்கணும். நடு வரல நான் எந்த இடத்த காமிக்கிறேன், ஒரு கர்வு தெரியுது இல்லையா? ஆமாங்க ஐயா. எஸ் எஸ் எஸ். இந்த நடு வரல இப்படி வச்சுக்கிட்டு 2 காது பின்னாடி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நடு வரல நல்லா ஒரு ஃபுல் பிரஷர் கொடுத்து அப் அண்ட் டவுன் 10 டைம்ஸ் இப்படி தேய்ச்சி விடுங்க. 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் நீங்க தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா மார்னிங் ஒரு 3 செட் பண்ணுங்க, மத்தியானம் ஒரு 3 செட், ஈவினிங் ஒரு 3 செட், whenever you are free இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்து பொரிச்சான் காலம் அப்படின்னு பேரு. இது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, எக்ஸஸ் கால்சியத்தை எங்க இருந்தாலும் ஸ்லட்ஜா இருந்தாலோ இல்ல ஸ்டோனா இருந்தாலோ அதை பிளாஸ்ட் பண்ணி யூரின்ல எடுத்துன்னு வந்துடும், பெயின் ரிலீஃப் ஆயிடும். ஆனா அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், மசாஜ் பயிற்சி ஃபேஸ் மசாஜ் பண்ணும் பொழுது இப்ப கை இப்படி போயிட்டு இப்படி வாங்கன்னு சொல்றது அதுக்கு தான். இப்படி வந்து நல்லா இப்படி பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றி. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அது ஒரு முறை டிஸப்பியர் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கேன் பிரெயினுக்கு. சோ இது வந்து
ஒரு தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்துச்சு, ஏன் டிஸப்பியர் ஆச்சு வித்தின் இல்ல வீக்ல காரணம் அப்படின்னு இதுதான் சொல்லிட்டு. காரணம் இதுதான். ஓகேங்க. அப்ப வந்து ஓகே. அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் மாத்திருங்க. மாத்திக்கணும். கரெக்டுங்க ஐயா, கரெக்ட். அடுத்து நீங்க இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த அந்த ரிப்போன் லெஃப்ட் சைடு ரிப்போன் சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம 14, 13, 12th பாயிண்ட்ல வந்து எப்பயாவது வலி வரும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் இம்பேலன்ஸ்ல தான் அது எப்பயாவது ரெஸ்ட் இல்லாதப்ப அது நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா அதோட பெருசா பாதிப்பு எதுவும் கிடையாது உடம்புக்கு, சுகர் பிளட் அது மாதிரி. சோ அதுக்கு காரணம் என்னங்க அந்த இடத்துல பர்டிகுலர் அந்த இடத்துல? இல்ல பாயிண்ட் நம்பர் எந்த சைடு சொல்லுங்க, ரைட் சைடுல லெஃப்ட் சைடுலயா? லெஃப்ட் சைடு ரிப்போனி கீழே பாயிண்ட் நம்பர் 12 அது 12. ஆமா 14, 13, 12. எஸ் 12 ஐயா. 12 பாயிண்ட் நம்பர் 12. உங்களுக்கு உதடுல ஏதாவது வெடிப்பு வருமா வெதர்ல? இந்த வெதர்லாங்க இப்ப உங்களுக்கு சம்மர்ல இப்போ அது மோஸ்ட்லி சான்சஸ் இல்லைங்க ஐயா, வரது இல்லைங்க ஐயா. சரி, ஏன்னா மண்ணீரல்ல ஸ்பிளீன்ல ஏதாவது குறைபாடு இருந்தாலோ ஹீமோகுளோபினுடைய லெவல் கொஞ்சம் குறைஞ்சாலோ ஹீமோகுளோபின் சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெஜிடேரியனு இந்த மாதிரி இதுல வந்து ஜென்ரலா இந்தியன் பேக்ரவுண்டுக்கு வந்து விட்டமின் டி, அயர்ன் அண்ட் இந்த காம்பினேஷன் ஆல்வேஸ் பார்டர்ல தான் நாங்க இருக்கிறோம் இங்க வந்து. அதனாலதான் அதுதான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா வந்து திடீர்னு நம்ம சில நேரத்துல வந்து நம்மள வந்து என்னதான் நம்ம ஆக்டிவா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல நம்ம கொஞ்சம் அனிமிக்கா மாத்திடும் நம்மள ஒரு சில நேரத்துல. அது ஆமா அதுதான் அதுக்குதான் அந்த பாயிண்ட் நம்பர் 12ல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் இருங்க பார்சாரதி. ஓகேங்க. ஓகே. அதே மாதிரி வந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் when you are going to bed before sleep இன்னொரு முறை பண்ணுங்க. ஏன்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வயித்துல உணவு இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ராத்திரி இன்னொரு முறை பண்ணிடுங்க. அதே போல வந்து when you are doing massage exercise in the morning இந்த வயித்தை சுத்தி தடவுறீங்களா எப்படி? ஆமா ஆமா. நல்லா அந்த ரிப்பு வரைக்கும் நல்லா போங்க. ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த தொப்புளுக்கு மேல அப்படி கை வச்சுட்டு சுத்துறீங்க இல்லையா? கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, கிளாக் வைஸ் 3. when you are rotating your inner palm இது இங்கால பிரஷர் கொடுங்க, விரலால கொடுக்க கூடாது, இத்தால பிரஷர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க வந்து ஸ்பீக் வித் யுவர் ஆர்கன்ஸ், உள்ளுக்குள்ள பேசுங்க. வாழ்க வளமுடன். இறப்பையினுடைய மேல்புறம், நடுப்புறம், அடிப்புறம், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, சிறுநீர் பை, பெண்களா இருந்தாங்கன்னா கூட கர்ப்பப்பை, சிறுகுடல், பெருகுடல் சந்திக்கின்ற இடம், குடல் வாழ்வு பகுதி, கல்லீரல், கணையப்பை, இது பித்தப்பை ஆகிய பகுதிகளை மசாஜ் செய்கிறேன். நல்லா ஒரு பெரிய சர்க்கிள் போடுங்க. அந்த ரிப்பு போர்ஷன் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து that will activate your spleen. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இது கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வந்து ஜெனரலி வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அங்க உங்களுக்கு. கண்டிப்பா அதிகம். ஆமாங்க, இங்க அதிகம். வீக்லி இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளில, இந்த ரிப்பு ப்ராப்ளத்துக்கு வெளில வரதுக்கு வீக்லி ஒன்ஸ், நாட் ஒன்லி ஃபார் யூ, உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே அங்க எவ்ரி வீக் வந்து சண்டே வந்து ஏபிசி ஜூஸ் 1 கிளாஸ் எடுத்துங்க. ஓகேங்க. ஓகே. ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஓகே. 1 கிளாஸ் ஆஃப் ஏபிசி ஜூஸ் கம்பல்சரியா எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஓகேங்க. அதே போல உங்களுக்கு அங்க அந்த முளைக்கட்டின பச்சை பயிறு கிடைக்கும் இல்லையா ஸ்மால்ல? அது கிடைக்கும், நம்ம வீட்லயும் பண்ணிக்கலாங்க. கிடைக்கும், வீட்லயும் பண்ணிக்குவோம் அது. ஆமா, அதை எடுத்துக்கங்க. அதே போல உங்களுக்கு அங்க வெத்தலை கிடைக்குமா? கிடைக்குங்க, கிடைக்கும். அகேஷன்ல கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர்ல இருக்கிற ஹீமோகுளோபின் இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம சீடு எடுத்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழம். ஆமாங்க. நாங்க அதை தான் சொல்லுவோம். அதாவது வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு வெத்தலையில அந்த காம்பு எல்லாம் எடுத்துட்டு, நரம்பெல்லாம் எடுத்துட்டு 2 பேரிச்சம்பழம் உள்ள வச்சு மடிச்சு நல்லா மென்னு சாப்பிடணும். ஓகே. டியூஸ்டே, அடுத்தது டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே, அந்த 3 நாள் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு. ஓகேங்க. ஓகே. சண்டே அன்னைக்கு ஏபிசி ஜூஸ். ஓகேங்க. அவ்வளவுதான். இது எடுத்தீங்கன்னா 3 மாசத்துல எலிமினேட் திஸ் ப்ராப்ளம். ஓகேங்க. டெஃபினெட்லி நான் இது வந்து ஒரு ஆராய்ச்சி பிளஸ் இதை வந்து ஒரு உதாரணமா இருக்கிறது பண்றேங்க. கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. ஃபேமிலி எல்லாருக்குமே கொடுங்க. அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கலாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். கலையம்மா, உங்களுக்கு அன்மியூட். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு இந்த 1 மந்த் அந்த டிசம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து குதிகால்ல வெடிப்பு ரொம்ப அதிகமா ஆயிட்டு காலை கீழே ஊன முடியல. காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் போய் வெளியில கோலம் போட வேண்டியதா இருக்கு மார்கழினால. அதனால வந்ததா என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன ரெமெடிங்க? பித்தம் அதிகமா இருந்தா மாதிரி இருக்கும். வலி இருக்காது. வெடிப்பு வந்து வெளியே வலி இருக்கா? வலிக்குதுங்க ஐயா, வலிக்குது. சரி, விளக்கெண்ணெய் தெரியுமா? விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் இருக்குங்க ஐயா. வீட்லயே இருக்கா? வீட்டுல இருக்குங்க ஐயா. சரி, கடுகு இருக்கா வீட்டுல? இருக்குங்க ஐயா. சரி, கடுகு என்ன பண்ணுங்க, ஒரு 100 கிராம் கடுகு எடுத்து கடாயில வந்து கடுகு மட்டும் போடுங்க. கடாயில சரிங்க ஐயா. கடுகு வறுத்துருங்க. சரிங்க. வறுத்துட்டு மிக்சியில போட்டு கடுகு வந்து பொடியாக்கிடுங்க. சரிங்க ஐயா. இப்ப கடுகு பொடி ரெடி ஆயிடுச்சா? ஆமாங்க ஐயா. தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. திருப்பியும் கடாயில வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க. சரிங்க ஐயா. விளக்கெண்ணெய் கொஞ்சம் சூடு வரும்ல? ஆமாங்க ஐயா. 2 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் கோபுரமா 2 ஸ்பூன் வந்து கடுகு பொடியை வந்து அந்த விளக்கெண்ணெயில போட்டுருங்க. சரிங்க ஐயா. ஒரு ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். சரிங்க ஐயா. அதுல போட்டுருங்க. இப்ப என்னென்ன போட்டிருக்கீங்க? விளக்கெண்ணெய், கடுகு பொடி, டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி. புரியுதுங்களா? இப்ப அதை நல்லா வதக்குங்க. சரிங்க ஐயா. பச்சை வாசனை போற வரைக்கும் தொகையிலுக்கு வதக்குவோம்ல, தொகையிலுக்கு. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி பச்சை வாசனை போற வரைக்கும் அதை வதக்குங்க. சரிங்க ஐயா. வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே கீழே இறக்கிடுங்க. சரிங்க ஐயா. எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. சரிங்களா? முடிச்சிட்டு கடைசியா இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இது அப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே, கொஞ்சம் சூடு இருக்கணும். சரிங்க ஐயா. அப்படியே எடுத்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. அப்ளை பண்ணிடுங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் செய்யுங்க. மூணே தடவையில சரியாயிடாது. சரியா? சரிங்க ஐயா. இதே ட்ரீட்மெண்ட் தான் ஆணிக்காலுக்கும். சரிங்க ஐயா. ஆணிக்கால் வருது இல்ல? ஆமாங்க. அதுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அந்த ஆணிக்கால் இருக்கிற இடத்துல இந்த தொகையில் மாதிரி இருக்க பேஸ்ட் அடி வச்சுட்டு ஒரு துணி போட்டு கட்டிக்கும். ஆணிக்கால் இருக்கிறோம். சரிங்க ஐயா. பண்ணுங்க, சரியாயிடும். நன்றி. சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். முத்து ராம்நாத், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முத்து ஐயா. தியாகராஜன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முத்து ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. உங்க மைக் அன்மியூட்ல இருக்கு, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப சுகர் வந்து இப்ப இருக்குங்கய்யா. கொஞ்சம் நான் வந்து அலோபதி மருந்து சாப்பிட்டு இருக்கேன். நம்ம எக்ஸசைஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டா தான் இருக்கு, கண்ட்ரோல் தான் இருக்கு. அது அலோபதி விட்டு நம்ம வேற எதனா பண்ண முடியுமாங்க ஐயா? அது எவ்வளவு இருக்கியா சுகர் லெவல்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் 200 இருக்கு. 49 ஆகுது. இல்ல, இது எப்படி இருக்கு? 3 months ஆவரேஜ் எப்படியா இருக்கு? 6 இருக்குங்கய்யா. 6 இருக்கா? ஆமா. அப்ப கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதான் மாத்திரை விட்டுலாமான்னு ஒரு நம்ம பயிற்சி பண்ணலாம் என்னன்னு. மாத்திரை விடாதீங்க, பயிற்சியை முறையா பண்ணுங்க. மாத்திரையை விடாதீங்க. டாக்டர்ஸோட ஆலோசனை இல்லாம மாத்திரை விடக்கூடாது. 6 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 months ஆவரேஜ் HbA1c 6 இருக்குன்னா பயப்பட வேண்டாம். கரெக்டா வந்து 6 வரைக்கும் வந்து பொதுவா வந்து நல்ல ஒரு குட் கண்ட்ரோல். புரியுதுங்களா? பயிற்சி மட்டும் விடாம பண்ணுங்க. உணவு கட்டுப்பாடுல கரெக்டா இருங்க. நீங்க ஒண்ணு என்ன பண்ணுங்கன்னா, 6 இருந்ததுன்னா ஒரு சித்தா ஆல்டர்னேட் மெடிசின் ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. சித்தாவோ ஆயுர்வேதாவோ எடுங்க. ஆமா, எடுத்து கூட அது அப்ப கூட அலோபதி நிறுத்தக்கூடாது.
சரி சரி எக்காரணத்தை கொண்டும் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் நீங்க மெடிசனை நிப்பாட்டக்கூடாது. ஐயா நானும் 20 இயர் இதுல பண்ணிதாங்க இருந்தேன். திடீர்னு செக் பண்ணும்போது சுகர் இருக்குன்றாங்க. நான் இதுல எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல. எல்லாமே இருக்கு. ஆனா இது ஏன் நம்மளுக்கு வருதுன்னு தெரியல நமக்கு. அது வரும் அது இப்ப அதாவது ஏன் நாம பயிற்சி பண்ணாலும் வீட்டுல அப்பா அம்மாவுக்கு இருக்கா? இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அதாவதுங்க ஆராய்ச்சி என்ன பண்ணுதுன்னா வீட்டுல வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருந்தா நமக்கு வரும்னு சொல்லிது விஞ்ஞானம். இப்ப விஞ்ஞானம் வந்து இந்த 4 உறவு இல்லாம இன்னும் 2 உறவை கூட சேர்த்துருச்சு. இப்போ தெரியுமா? இப்போ தெரியாதுங்க ஐயா. அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ தாத்தா பாட்டிக்கு இருந்தாலோ உங்க அத்தைக்கு இருந்தாலோ உங்க தாய் மாமாவுக்கு இருந்தாலும் வரும்னு சொல்லுது. அத்தைக்கு தாய் மாமாவுக்கு இருந்தாலும் வருமாமா? ஆமா. அதனால இது வந்து பரம்பரையில ஒண்ணு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அண்டு பரம்பரையில இருந்தா வரும். நீங்க அதை பத்தி கவலைப்படாம பயிற்சி மேல நம்பிக்கை வச்சு பயிற்சியை முறையா பண்ணுங்க. எக்ஸசைஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த சக்கரை கட் பண்ற கட்டுப்படுத்துற இது பாயிண்ட் எதுங்க நம்மளதுல? மகராசனம், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பாருங்க. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து கை பயிற்சியில இருக்கு, கால் பயிற்சியில இருக்கு, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில இருக்கு, கபாலபதியில இருக்கு, மகராசனத்துல இருக்கு, மசாஜ்ல இருக்கு, அக்கு பிரஷர் இருக்கு. எந்த பயிற்சி பண்ணலாம் இப்போ? எல்லாத்தையும் பண்ணணும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் பண்ணு. உடல் தளத்துலயும் இருக்கு. உடல் தளத்துல இருக்கு, காயகல்பத்துல இருக்கு, எல்லா பயிற்சியில இருக்கியா? இது முறையா பண்ணிட்டோம்னா இந்த கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். நம்ம 100% கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஆனா இது வந்து இதாகாது, ரிவர்ஸ் ஆகாது, நார்மலுக்கு வராதாங்க அது? அப்படி வரும், கண்டிப்பா வரும். ஒரு ஸ்டேஜ்ல வந்துரும்ல. ஒரு ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நிறுத்துங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் 3 அன்பர்கள் இருக்காங்க ஐயா. சரி, சீக்கிரம் 3 அன்பர்களை முடிச்சிடலாமா? தியாகராஜன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா பேசலாம். ஐயா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மிஸ்ஸஸ்க்கு வந்து மார்புக்கு கீழே வந்து வந்து கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குங்க ஐயா. ஒரு 10 நாளா பூச்சிக்கடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த குப்பைமேனி இலையை வந்து அரைச்சி வந்து வச்சாங்கய்யா. ஆனா வந்து அந்த இருந்த அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் அந்த வந்து செவந்த இது வந்து இன்னும் இருக்குங்கய்யா. அதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? எங்க இருக்கீங்கய்யா? எந்த ஊருயா? கோயம்புத்தூருங்கய்யா. இங்க வெள்ளக்கிணறு மன்றம். இல்ல இப்போ இல்ல ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்ன இருக்க போதியா பாத்துக்கீங்க. ஸ்கின் ரிலேட்டட் வந்து லைட்டா கையில வந்து எச்சிங் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு போன மாசம் லாஸ்ட் மந்த் போய் பாத்துருந்தாங்கய்யா. அதான் கேக்குறேன். அதுல வந்து பாருங்க கொடுத்து வந்து இது பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கையில வந்து 2 அதாவது இந்த வெயில் டைம்ல வந்து மத்தியான டைம்ல வெளியில போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் அது ஸ்கின் அலர்ஜினால ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஆயிருக்கு. சரிங்கய்யா. அவங்க மெடிசன் கொடுத்துருக்காங்க இல்லையா? மெடிசன் கொடுத்துருக்காங்கய்யா. அந்த ஆயின்மெண்ட்டும் கிட்டத்தட்ட இப்போ முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சுங்கய்யா. ரைட், ஓகே, குட். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதே தான் வந்து அந்த இச்சிங்க்கு வந்து ஒரு மாதிரி இந்த செவந்து சொன்ன இல்லைங்களா மார்பு கீழே. அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து போன வாரத்துக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா வந்து கம்மியா இருக்கு. இருந்தாலும் அது வந்து இப்போ சில டைம் வந்து இச்சிங் மாதிரி இருக்கு. ஒரு வேளை வந்து இதா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்கய்யா. உடல் கொஞ்சம் பருமனா இருப்பாங்களா, நார்மலா இருப்பாங்களா? நார்மல் தாங்கய்யா. சரி, அப்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரியாயிடும். உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெடிடேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ண சொல்லுங்க. போறோம். சரிங்க. வேற எதுவும் தேவைங்களா ஐயா? வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க மெடிசன் எடுக்கிறீங்க. எடுக்கும்பொழுது வேற எதுவும் மாத்த வேண்டாம். சரிங்கய்யா. அப்ப அதே அந்த அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? வந்து அந்த மேல செக் வந்து கை கொடுத்தாங்க இல்லையா? அதே வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரொம்ப நன்றி. சோப் ஏதாவது மாத்தினாங்களா? சோப்பு வந்து அவங்க கொடுத்தது வந்து முடிஞ்சதுங்க ஐயா. அது மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துங்க, அதை கரெக்டா பாத்துங்க. அந்த சோப் மட்டும் வந்து அவங்க கொடுத்ததே மறுபடியும் வாங்கி இது பண்ணிக்கலாங்களா? ரைட், ஓகே, கண்டிப்பா.
சரி, நன்றி ஓகே, நல்லது. நன்றி வாழ்க நன்றி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரமாமா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்துருக்கோமா, நீங்க பேசலாமா ஐயா கிட்ட? வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப வணக்கங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேங்கய்யா. உங்களுடைய தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கய்யா. ஃபர்ஸ்ட் வேதாத்திய தொண்டன் மகான் சொல்லிட்டு எழுதிருவாங்க எப்பயுமே கையெழுத்து போடும்போது. ஆனா அதை வேதாத்திரியத்தையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு நீங்க இருவரும் தொண்டு செய்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொண்டிற்கான கண்டிப்பாக நல்ல நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் அன்போடு ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு வாழ இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். சின்ன விஷயங்கய்யா, நேத்து பாப்பா கம்பல்சரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. வலது கால் கணுக்கால் வலது கால்ல பாத பக்கம் கணுக்கால்ல வலது சைடு வீக்கமா இருக்குங்கய்யா கொஞ்சம். இப்ப நான் பார்சாத ஐயா கொண்டு சொன்ன கேட்டீங்களா? ஆமா, நீங்க இந்த இது வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் இல்ல கணுக்கால் வீக்கத்துக்கு சொன்னனே. கணுக்கால் வீக்கத்துக்கு நான் கவனிக்கலையேங்கய்யா. சொன்னனே கால்சியம்ல பிரச்சனை இருந்தா இந்த இடத்துல தேய்க்க சொன்னனே. சரி 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 சரிங்க. காலுக்கு பின்னாடி இந்த இடத்துல நல்லா அப் அண்ட் டவுன் நல்லா தேய்ச்சி விடணும். ஓகேங்கய்யா. அந்த இடத்துல மேல எதுவும் அப்ளை பண்ணலாமாங்கய்யா? கணுக்கால்ல தானே? கணுக்கால் தான். ஆனா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், ஒண்ணுமே இல்ல, ஏஜ்னால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுகர் பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்கு. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா பெயின் இருக்கா உங்களுக்கு அங்க? ஆமா, அதாவது மேல வரைக்கும் ஒரு 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 4 இன்ச்சுக்கு மேல வரைக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கணுக்கால் வலது பக்கத்துல இருந்து மேல கால் பாதி கால் வரைக்கும். நீங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டீங்க, பெரிய அளவு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆமா. அப்ப ஒண்ணு தைரியமா என்ன பண்ணுங்க, வெறும் 8 ரூபாயில வைத்தியத்தை முடிங்க. கடைக்கு போய் உங்க வீட்லயே செங்கல் இருக்கா? செங்கல் இருக்குங்க, நிறைய வச்சிருக்கோம். அவ்வளவுதான் விடுங்க. அப்ப 8 ரூபாய் கூட செலவு இல்லை. ஒரே ஒரு செங்கல் நல்லா தட்டிட்டு, நல்ல புது செங்கலா இருக்கட்டும், ஒரே ஒரு செங்கல் எடுத்து என்ன பண்ணுங்க, கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அந்த கேஸ் அடுப்பு மேல இந்த செங்கல்ல வச்சிருங்க. சரிங்க. எல்லா பக்கமும் திருப்பி கிடுக்கி வச்சு திருப்பி சுடுபடுத்துங்க. செங்கல்ல சுட வைங்க. சரிங்க. செங்கல் நல்லா செங்கல் சுடட்டும். எருக்க இலை இருக்குல்ல? ஆமாங்க. நல்ல பெருசா எருக்க இலை ஒரு 20 எருக்க இலை எடுத்துன்னு வந்துருங்க. சரிங்க. செங்கல் நல்லா சுட்ட உடனே அந்த செங்கல் தரையில வச்சுட்டு அந்த செங்கலுக்கு மேல அந்த எருக்க இலையை அப்படி நல்லா ஃபுல்லா பரப்பி விட்டுருங்க. சரிங்க. பரப்பி விட்டுட்டு அந்த எருக்க இலை மேல உங்க காலை உள்ளங்கால வச்சு நல்லா அப்படி அழுத்தி இடுங்க உள்ளங்கால. சரிங்க. சரிங்க. எப்பேற்பட்ட கணுக்கால் பெயின், குதிக்கால் பெயின் மொத்தத்தையும் அதை இழுத்துரும். ஓகேங்க. ஓகேங்க. இந்த கனவுலி ஹோமம் பண்ண செங்கல் இருக்குங்க, அது யூஸ் பண்ணலாமாங்க? தாராளமா பண்ணுங்க. நல்ல புது செங்கல், நல்ல செங்கல் கொஞ்சம் புதுசா இருக்கும். புதுசா தான் இருக்குங்க. சரிங்க. இதை பண்ணுங்க பாருங்க, 2-3 ட்ரிப்லயே சரியாயிடும். ஓகேங்க. ஓகேங்க. அதே போல என்ன பண்ணுங்க, உங்க உட்புற கணுக்கால் இருக்குல்ல? ஆமாங்க. இப்ப ஒரு கணுக்கால் உள்புற இருக்குன்னா அந்த கணுக்கால் நடு அந்த மேடு இருக்கும் பாருங்க, நடுவுல குண்டு மாதிரி. ஆமா, மேடை எனக்கு இப்ப தெரியலைங்க, வீக்க இருக்கிறதுனால. அதான் அந்த குண்டுக்கு கொஞ்சம் அப்படி கீழே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்க கட்டை விரல வச்சு மெதுவா தொட்டு பாருங்க, உயிர் துடிக்கிற மாதிரி தெரியும் பாருங்க. பாத்திருக்கீங்க. நான் வீக்கம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும் போதே அது உணர்ந்தேன். நம்ம அதே மாதிரி கால் மசாஜ் பண்ணும் போது அது உணர்வேங்க. ஒரு உயிர் துடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா. அந்த இடத்துல பாருங்க, மெதுவா அப்படி கை வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. நாடி துடிப்பு தானங்க அது? நாடி துடிப்பு, அதான் சொல்றேன். நாடி துடிப்பு, அதான் உயிர் துடிப்புன்னு சொல்றோம். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கை இப்படி வச்சுக்கிட்டு பாருங்க, எப்படி தானே ஒரு பிறந்த குழந்தைய தொடர மாதிரிதான் தொடணும். சரியா? பாருங்க, அந்த கை இப்படி வச்சுக்கிட்டு அந்த துடிப்பு தெரியுற இடத்துல பாருங்க, அப்படி அந்த இடத்துல பாருங்க, துடிப்பு தெரியுற இடத்துல ஒரு அப்படி அழுத்தி விடுங்க. 1 2 3 4 அது மாதிரி 10 தடவை அப்படி அழுத்தி விடுங்க. ஓகேங்க. அழுத்தி விட்டுட்டு எடுத்துருங்க, அந்த பெயின் போயிடும். ஓகேங்க. ஓகேங்க. ஆல்ரைட்ங்க. நல்லா இருக்கேன். நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் நல்லா இருக்கணும். என்னையும் வாழ்த்திருங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்யா. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிமா ஐயா. இது இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக ராஜகோபால் ஐயா, நீங்க. ஐயா மோகன்தாஸ், ராஜகோபால் மோகன்தாஸ், நம்ம மீட் பண்ணிருங்க சைதாப்பேட்டையில் அடிக்கடி. மோகன்தாஸ் அவங்க இன்னைக்கு அதிசயமா அவங்க கனவுலயே நீங்க வந்துட்டீங்க ஐயா. தெரியல.
ஆமா ஆமா, என் கனவுல வந்து பார்த்து உங்களோட ரசிச்சு பேசிட்டு இருந்தேன். அதோட எனக்கு ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்க அது சரியா, என்னால அந்த சிக்னல் சரியா கிடைக்காம போச்சு. இந்த கால்ல ஆணி டாக்டருக்கு இருக்கு கட்ட விரல் அந்த இதுல, அதுக்கு அந்த தெளிவா மறுபடியும் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா? சரிங்கய்யா. ஒண்ணு இல்லையா, விளக்கெண்ணெயை வந்து ஒரு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஒரு கடாயில ஊத்திட்டு சரியா விளக்கெண்ணெயை சூடுபடுத்துங்க. சரியா விளக்கெண்ணெய் சூடுபடுத்துறதுக்கு முன்னாடியே வந்து 100 கிராம் கடுகு வந்து எடுத்து ஒரு கடாயில போட்டு கடுகு மட்டும் தனியா வறுத்து வச்சுக்கோங்க. சரியா அந்த கடுகு வந்து இப்ப மிக்சியில அடிச்சு பவுடர் ஆக்கி வச்சிருங்க. சரியா இப்ப கடாயில விளக்கெண்ணெயை ஊத்திட்டு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து 2 ஸ்பூன் கடுகு பொடி, ரைட்யா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சரியா போட்டு நல்லா வந்து தொகையிலுக்கு வதக்குற மாதிரி நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு சரியா அத கொஞ்சம் சூடு பொறுக்கிற, நம்ம கால் மேல வச்சா பொறுக்கிற சூடு பதம் வந்த உடனே சரி சரியா ஆணிக்கால் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு துணி போட்டு கட்டிட்டு. ரைட், எவ்வளவு நாள் கட்ட வேண்டியது இருக்குங்க அது? திங்கக்கிழமை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இன்னைக்கு பண்றீங்கன்னு வச்சுங்களேன். சரியா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, சரியா ஒரு 4 தடவை பண்ணுங்க. சரியா? ஓ சரி சரியா, ஓகே, நன்றியா. ரொம்ப உங்க உங்க தம்பதிகள் இருவரும் நீடூழி நிறைவாக நிம்மதியாக வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, மிகவும் சிறப்பு. நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் பொறுமையா இவ்வளவு நேரம் நீங்க நல்லா சிறப்பா எடுத்து சொன்னீங்க ஐயா. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்குங்க ஐயா. நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்